பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா அப்படியே? ஓகே. ஓகே, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே. அல்லு அர்ஜுன் அட்லி அந்த ப்ராஜெக்டோட அப்டேட் நாளைக்கு காலையில 11 மணிக்கு வருது. எல்லாரும் ஹீரோயின் தீபிகா படுகோன் அதோட ரிவீல்னு சொல்றாங்க. ஸோ அது நாளைக்கு தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி. அதே மாதிரி லால் சலாம் அந்த படம் வந்து புதுசா எடிட் பண்ணி 10 நிமிஷம் ஆட் பண்ணி சன்னெக்ஸ்ல விட்டுருக்கிறதாக சொல்றாங்க. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தேன். ஆல்ரெடி படம் தியேட்டர்ல பார்த்துருக்கேன். பட் புதுசா எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அது 1/2 அன் ஹவர் தான் பார்த்தேன். பட் ஓகே. அதே மாதிரி விக்ரம் பிரபுவோட லவ் மேரேஜ் அந்த படம் வந்து ஜூன் 27 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோந்த் அப்படின்ற மலையாள படம் அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏலவர புஞ்சரா எடுத்தார்ல அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படமும் டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜோசப் நயட் 2 ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட ரைட்டர் தான் வந்து இந்த படத்துக்கும். ஸோ இந்த படத்து மேலே கொஞ்சம் ஹோப்ஸ் இருக்குது. ட்ரெய்லருமே ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. படம் வந்து ஜூன் 13 ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அதே மாதிரி விடுதலை 2 அதோட கரெக்டா டைரக்டர் கட் இதுதான் அப்படின்ற மாதிரி அமேசான் பிரைம்ல 3 ஹவர்ஸ் 7 மினிட்ஸ் விட்டுருக்காங்க. ஏன் அதை கரெக்டான டைரக்டர் கட்டுன்னு சொல்றேன்னா, தேட்டரில் பார்க்குறப்ப நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பிளர் பண்ணியிருந்தாங்க. அந்த கட்சி கொடி கம்யூனிஸ்ட் கட்சி கொடியெல்லாம் பிளர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே பிளர் பண்ணல. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். பட் அதே மாதிரி எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க 3 ஹவர்ஸ் 1 மினிட்ஸ். வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சா? ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பெருசாக நீங்கள் ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாரும் ரெக்வஸ்ட் வச்சுருந்தா ஆலப்புழா ஓடிடி ரிலீஸ் பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். தெரில. எனக்கு நாய்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆலப்புழா ஜிம்கானன்ற வேர்டு மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த படம் சோனி லிவ்வில் வருதுன்னு அஃபிஷியலாக எங்கேயும் அனௌன்ஸ் பண்ணல. அது வந்தது ஃபேன் மேடு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆசிஃப் அலி படம் அபேந்திர குட்டவாளி அப்படின்ற படம் வந்து கொஞ்சம் ஆன்டிசிபேட்டட் ஃபில்மாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ரொம்ப ஒரு தின்னான ஒரு ஸ்டோரி லைனை வச்சு என்ன அதை வச்சு தான் கதையை நகர்த்திட்டு போகிறாங்க. ரொம்ப ஸ்லோ பேஸாக தான் போச்சு. ஸ்க்ரீன் பிளேயும் சரி, நரேஷனும் சரி. ஆசிஃப் அலி நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயுமே வந்துட்டு நமக்கு வந்து இந்த சீன் செமப்பா அந்த சீன் செமப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வந்து கிரியேட் பண்ணல. என்ன சொல்ல, இந்த மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இந்த விமன் வந்து இது கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களா, அப்யூஸ் இல்லைன்னா தவறு, அந்த மாதிரி அந்த ரிலேட்டடாக வந்து என்னென்ன பிரச்சனைகளை வந்து ஆம்பளைங்க சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கருவாக எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல சில ஸ்லப் பிளாட்ஸ் கூட வருது. பட் இருந்தாலுமே அது வந்து எமோஷ்னலாக நமக்கு வந்து அது வந்து எதுவுமே வந்து கனெக்ட் ஆகல. அந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஓகே. ஓகேப்பா. அது மட்டும் நல்லா இருந்துச்சு. டீசென்ட்டா இருந்துச்சு. பட் ஆனா வந்து ஓவராலா பார்க்குறப்போ ஒரு அண்டர்வெல்மிங் ஃபில்மா தான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல இந்த படம். நான் கொஞ்சம் எதிர்பார்ப்போட தான் போயிருந்தேன். ஏன்னா, அந்த படம் ரிலீஸ் டைம்லேருந்தே மீன்ஸ் அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்தே கொஞ்சம் ஆன்டிசிபேஷன் இருந்துச்சு. கோர்ட் ரூம் ட்ராமா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஓகே. இது ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போட்டிருக்காரு கிருஷ்ணகுமார். சோனி லிவ்ல வந்து ஆலப்புழா ஜிம்கானா வந்து ஜூன் 13 ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க போல. ஸோ அது அஃபிஷியலாக இன்னைக்கு சோனி லிவ் போட்டிருக்காங்க. சாரி சுகம் ப்ரோ, நீங்கள் சொன்னது கிளியராக கேட்கல. இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் சொன்னேன். எனக்கும் தெரில. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு இது யாரோ போஸ்டர்னு ஒரு புதுசா யாரோ வந்திருக்காங்க நம்ம இதுக்கு. போஸ்டர் பாய் வேற யாரும் இல்ல, நம்ம அமிதாப் மாமா தான். அமிதாப் மாமா தான். ட்ரோல் ஐடியாக்குன்னு இருக்க போதுங்க ஃபுல்லா. நம்ப முடியாதுங்க இந்த மாதிரி. பிரகாஷ் இப்படிதாங்க வச்சுட்டு வந்து கடைசியில ட்ரோல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஸ்பேஸுக்கு பேர் கெட்டு போயிருது. கரெக்ட். புதுசா வரவங்க கொஞ்சம் இது ஸ்கிரீனிங் பண்ணி உள்ள ஆட் பண்ணுங்க. ஸ்பீக்கர் கொடுங்க. பார்த்தாவே அவரு கமல்ஹாசன் ட்ரோல் டிபி மாதிரி இருக்கு பாருங்க. அவர் தக்லைஃப் எப்படி ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு.
இல்லைங்க, கமலஹாசன் கூட பல படங்களுக்கு ஒரு படம் விட்டு சில படம் தான் ஒரு கெட்டப் மாத்துறாரு. இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ல அது மாத்துறது கூட கிடையாது. 8 வருஷமா அப்படியே தான் இருக்கிறாரு அவரு. ஆனா இவர் கமலஹாசன் ஃபேன்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அடுத்த என்ன படம் வருது? கூலி தானே எனக்கு தெரிஞ்சு. அதுதான் வைப்பாருன்ற மாரி அன்னைக்கே தான் சொல்லிட்டு இருந்தாரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. இந்த படம் முடிஞ்சுச்சுன்னா அடுத்து மாத்திருவேன். வீர தீர சூரனுக்கு அப்படி வச்சுட்டு இருந்தாரு. அது முடிச்சோனயும் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இது வச்சிருந்தாரு. இப்ப ஏன் மாவீரன் நீங்க தானா இது? எனக்கு தெரியல. இவங்கலாம் சொல்ற அப்புறம் தான் அந்த போஸ்டர் பாய்ன்ற ஒரு ஐடியா என் கண்ணுல பட்டுச்சு. இந்த கூலிக்கு வெயிட்டிங் தான். பட் இருந்தாலும் அது தலைவர் படம் வச்சு அப்படி ஓப்பனா சப்போர்ட் பண்ண முடியாது. ஓ! ஓ! வன்மம் வன்மம். இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லையே! ஆ ஆனா வந்து கேரளால பாய் வந்து பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிளே பாய் வந்துட்டாரு கரெக்டா. விஷால் ப்ரோ வெல்கம். ஒரே நிமிஷம். மோகன்லாலோட சார் வணக்கம் சார். அந்த படம் மாலை ரிலீஸ் வணக்கம் நண்பர்களே. தியேட்டர்ல அது வந்து தியேட்டர்ல வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நெறைய வீடியோஸ் பார்த்தேன் காலையில இருந்து. செலிப்ரேஷனா போயிட்டு இருக்கு. எந்த படங்க? இந்த சோட்டா மும்பை மோகன்லால் படம் ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆவேசம்ல ஒரு ஃபன் நடக்குமே அந்த படமா? அதேதான். அதே படம் தான். செம்ம மூமெண்ட்ஸா இருக்கு போல தியேட்டர்ல. ஃபுல்லா ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏங்க போஸ்டர் பாயா? யாக்குசாவா அது? ரொம்ப சந்தோஷம் யாக்கு. நான் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இவரு மகேஷ் ப்ரோ சொன்னப்ப யாரா அதுன்னு உள்ள போய் பாக்குறேன். சரி ஃபர்ஸ்ட் கவர் பிக் தான் கண்ணுல பட்டுச்சு. ஏன்னா டிபி வேற பயங்கரமா இருக்கே பாருங்க. ட்ரோல் ஐடி எல்லாம் வராங்க. எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. கொடுமைங்க டிபி எப்பா. மாவீரன் ப்ரோ சோகத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். பரணி ப்ரோ நாளைக்கு காலைல 11 மணிக்கு யாரை ரிவீல் பண்றாங்க? தீபிகா படுகோன் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க இன்னைக்கு. ஓகே ஓகே. ஹீரோயின் நல்ல ஹீரோயினே கிடைக்கலையாங்க? என் குரூப்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு குரூப்ல இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு குரூப்ல இருக்கும். அதுல போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க விஜய் பண்ண வேண்டிய படம் இது அப்படின்ட்டு. அப்படியா? இல்ல எப்படியும் அட்லீஸ்ட் சொல்லிருப்பாருல. அண்ணா இருந்திருந்தா இப்ப அண்ணாவை புடிச்சு போட்டிருப்பாரு ஜம்முன்னு. எனக்கு அன்னைக்கு சொன்னாங்க யாரோ வந்து இதுல நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி 3-4 ஹீரோயின்ஸ் சொல்லி. 5 எனக்கு வந்துட்டு அந்த ஒரு சீரிஸ் ஆப்பிள் டிவி சீரிஸ் ஒண்ணு ஒருத்தர் அவர் ஒய்ஃப் இதுல இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு இதெல்லாம் போய் தேடிட்டு இருப்பாருல்ல ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்சஸ்லாம். எனக்கு அதுதான் ஆப்பிள் டிவி சீரிஸ் பாக்குற ஒரே ஆள் நீங்க மட்டும் தான் எனக்கு தெரியும். டார்க் மேட்டர். நீங்களுமா? எங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் வருதா இல்ல சப்போஸ் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனா? எனக்கு தெரிஞ்சு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் 5 ஹீரோயின்ஸ் சொல்றாங்க. அதுல ஒவ்வொரு ஹீரோயினா அனௌன்ஸ் பண்ணி கேஸ்ட் அப்படியே ஒவ்வொன்றா லைனா அப்டேட் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னா அடுத்த மாசமே ஷூட்டிங் போறாங்கல்ல. இந்த மாசம் கடைசி அடுத்த மாசத்துலேயே ஷூட்டிங் போறதுனால முன்கூட்டி ஒவ்வொன்றையும் லைனா எப்பயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா டெய்லி அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அல்லது 2-4 கேப்ல அப்டேட் வரும். பரணி ப்ரோ ஓகே. அப்படியே டிஎன் ரைட்ஸ் வந்து 7 ஸ்கிரீன் வாங்கிட்டு தான் கேள்விப்பட்டேன். ஜேஎன் கரெக்டா? இல்ல உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சா? அது ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் 2 பேரும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ராகுலுக்கு போகும்னு இருந்துச்சு. ராகுல் தான் எல்லாத்தையும் வாங்குறத ஃபைனல் பண்றதா இருந்துச்சு. இப்போ வந்து இவருக்கே ஃபைனலி ஆயிருக்கு போல இருக்கு. அது 7 ஸ்கிரீன் லைட்டு வாங்கினாலும் நல்லதுதான். விஜய் ஃபேன்ஸோட ஃபேவரட் ப்ரொடியூசர், ஃபேவரட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம். வாரிசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அப்புறம் என்ன லியோ, அதுக்கு முன்னாடி மாஸ்டர், இப்படி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு ஃபேவரேட்டா எல்லா வகையிலும் ப்ரொமோஷன்ல இருந்து கண்டென்ட்ல இருந்து அப்புறமேட்டு அந்த அப்டேட்ஸ் கொடுக்கறதுல இருந்து A to Z வந்து ஃபேன்ஸுக்கு ஃபேவரேட்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னால எல்லாம் சந்தோஷம் தான் படுவாங்க. பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ சொல்லுங்க. கல்யாணி பிரியதர்ஷன் படம் வந்து சூப்பர் உமன் ஒண்டர் உமன் மாதிரி இருக்கு. அப்படிதானா? சூப்பர் ஹீரோ படமா? எந்த படங்க சொல்றீங்க? இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு துல்கர் சல்மான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். பாக்கல. இல்லங்க பாக்கலங்க. பாக்கல ஒரு நிமிஷம் பாத்துட்டு வாங்க. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ The Dawn of New World title announcement and first look tomorrow 6 PM. கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லின், டாமினிக் அருண். அவருக்கு வண்டர் உமன் மாதிரி இருக்கு. எனக்கு எட்டர்னல்ஸ் மாதிரி இருக்கு. என்ன ஆகுதுன்னு பாப்போம். அவங்க எப்ப பார்த்தாவே ஒண்டர் உமன் மாதிரி இருக்காங்க. இது நீங்களாம் பார்த்துருப்பீங்க. லேட் டு த டாபிக் தான் இது. தக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்குலாம்?
நீங்க சொல்லுங்க ப்ரோ. நேத்தே இங்க எல்லாம் ரேண்ட்லாம் பண்ணிட்டாங்க. இல்ல நான் பார்க்கல ஆக்சுவலா. இன்னொன்னு இது இன்னொருத்தர் ஸ்பேஸு. ஸோ வெளிப்படையா சொல்லிடுறேன். நான் போய் பார்க்கறதாவும் இல்லை. ஏன்னா என்னோட நண்பர் ஒருத்தர் மன்றத்தில் இருக்கிறவர் ரொம்ப பெரிய கன்னி அவர்லாம். அவரே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. நான் இங்கே டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் 200, 240, 260 அவ்வளோ கொடுத்து இவ்வளோ டிசப்பாயிண்டான படத்துக்கு இவ்வளோ கொடுத்து பார்க்கறதுக்கு நான் ரெடியாக இல்லை. நான் அதுக்காண்டி இதுலேயும் இது பண்ணி தியேட்டர் பிரிண்ட்லேயும் நான் பார்க்க மாட்டேன். அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும், இதில் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம்னு விட்டேன். பரணி ப்ரோ ஆலப்புழா அப்டேட் கொடுத்துட்டீங்களா? சொல்லிட்டேன் ப்ரோ. யாரோ கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் நானே சொன்னேன். அப்பா ஒரு வழியா அந்த படத்தை பார்த்துடலாம். இல்லை ப்ரோ, எனக்கு என்னன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். நிறையா போட்டு புலம்பிட்டு இருந்தார். எனக்கு புரியாத ஒரே விஷயம், நீங்கள் சங்கர் ஆகட்டும் மணிரத்னம் ஆகட்டும், இப்போ இந்தியன் 2க்கு கூட நிறையா ரீசன் சொல்லுவாங்க. அந்த படம் ஆரம்பித்து அந்த டைம்லேயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் போணுச்சு. இன்னொன்று அந்த படம் ஷெல்டும்பாங்க. அப்போவே வந்து இல்லை நிறுத்திட்டாங்க அந்த ப்ராஜெக்டை. விக்ரம்னால தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆனிச்சு திருப்பி. அதோட ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணவும் சரி இதுவும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்க. அது இதுன்னு சொல்லுவாங்க, ஓகே. அங்கே கூட ஒரு நியாயம் இருந்துச்சு. 2 பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு டீவியேட் ஆகி தான் பண்ணாங்க. இது தக் லைஃப்லாம் நல்ல தெளிவாக பிளான் பண்ணி நல்ல ப்ரொமோஷன் பண்ணி எல்லாம் நல்லா தானே ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஏன் இப்படி ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க? ராக் ப்ரோ. இல்ல ராக் ப்ரோ, நேத்தெல்லாம் இந்த படத்தை நிறைய பேர் அடிச்சாங்க. நான் அடிக்கவே கூடாதுன்னு சொல்ல, நீங்க படம் பார்த்துட்டு எவ்வளவு வேணா புலம்புங்க. அதேதான். இல்ல இந்த கதை வந்து இவங்களுக்கு ஏத்த கதை இல்ல ப்ரோ. நான் சிம்பிளா சொல்லணும்னா இது கமல் சிம்புக்கு ஏத்த கதை கிடையாது, அவ்வளவுதான். ப்ரோ அந்த அந்த அல்லுர்ஜுனோட அந்த இது காம்பினேஷனுக்கான போஸ்டர் கதவும் விட்டாங்கல்ல, இல்லை அது ப்ரோ. என்ன டைட்டிலா இல்ல வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டா? ஹீரோயின் அனௌன்ஸ்மெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ற ஹீரோயின் தான் டெட் பாடின்னு போய் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அவங்க தீபிகா படுகோனா ஆல்ரெடி அவரு ஜவான்ல கொண்டுட்டாரு, அதனால இதுல கொல்ல மாட்டாரு. முன்னாள் தாக்குரா ஜான்வியா? ஏங்க படம் வரதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்லங்க. 2027 தானே அந்த படம் எனக்கு வரும். தெரியுங்க. அட்லி எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதிக கிரேஸ் இப்போதைக்கு மிருனால் தாக்கூர் தான். ஸோ அவங்கள தான் கொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கொல்ல போறோம்னு தெரியல. இந்த கொசு தொல்லை அதிகமா இருக்கு வீட்டுல, என்ன பண்றது? ஏதாவது ஐடியா கொடுங்க. தாங்க முடியல, தூங்க முடிய மாட்டேங்குது. கொசுவால இருக்கும்ல ப்ரோ. கொசுவலை போட்டு தாங்க தூங்குறது. ஏங்க அதுதாங்க, வேற என்னங்க? கொசு அதிகமா இருக்குன்னா என் தலைவன் வந்துட்டான் பரணி ப்ரோ. தலைவா சொல்லுங்க தலைவா. பெஸ்டிசைட்ஸ் இருக்கும்ல, அது வாங்கி அடிங்க. அப்படியா? ஓகே ஓகே. எல்லா பூச்சி ஏங்க அப்புறம் இன்னொன்னு கேட்டா திட்டாதீங்க, இந்த தவளையை கொலை பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? தாங்க முடியல சார், எங்க இருந்து வரான்னே தெரியல. தவளையை கொலை பண்றதுக்குலாம் எனக்கு தெரியாது. இருங்க பேட்டால புடிச்சு கொடுக்குறேன். இல்லங்க எதை பார்த்தாலுமே நான் பயப்பட மாட்டேன். தவளையை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியல. இல்ல எந்த தவளையை சொல்றீங்க? ஏங்க ஒரிஜினல் தவளைங்க நான் சொல்றது. ஐயோ யாரு போஸ்டரு? தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க. இல்ல இங்க நான் பேசிட்டு இருக்கேன் ஆர்ஏக்கு. இல்ல நான் ஃபேன் ஃபைட்டுக்கு கேட்கல, வேற யாரையாவது ஒரே மாதிரி பேசுறாரு. எல்லாரும் ஒரே மாதிரியே கேக்குது அன்னில இருந்து. இல்ல இந்த ஒரிஜினல் தவளை ஏன் கேட்டானா எனக்குமே பயம். அது ஒரு மாதிரி ஒரே, அது எப்படி சொல்றது, தேரன்னு ஒண்ணு சொல்றாங்க ப்ரோ. அது வந்துட்டு இஷ்டத்துக்கு லாங் ஜம்ப்ல எல்லாம் கோல்டு மெடல் வாங்கும் போல, இஷ்டத்துக்கு ஜம்ப் பண்ணுது. ஆமா, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. தேரனா தவளை மாதிரியே ஒண்ணு இருக்குங்க. தவளை தாங்க அது, தேரன்னு சொல்லுவாங்க. ஜம்ப் பண்ணும் பயங்கரமா. யாருக்கா தெரியுமா தேரன்? ஆமா கருப்பா இருக்குமே, கருப்பா இருக்கும். நல்லா லாங் ஜம்ப்ல விட்டீங்கன்னா ஒலிம்பிக் அடிக்கும். ஆமா உண்மையாலுமே அப்படியே தவளை தாங்க அது. அது வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல நீங்க தவளையோட பிரச்சனை என்னன்னா, தப்பி தவறி அதை மிதிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, செருப்புலையோ இல்ல வெறுங்காலையோ. எனக்கெல்லாம் ஒரு தடவை மிதிச்சு விட்டு அப்படியே வாமிட்டே வந்துருச்சு. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். அதெல்லாம் நீங்க மிதிச்சு தவளை தான் வாமிட் எடுத்துருக்கோம், இல்ல நீங்க வேற வாமிட் எடுத்தீங்களா? ரியாஸ்னு ஒரு ஐடி டெய்லி பரணி ப்ரோ வாய்ஸ் லோவா இருக்கு. என் வாய்ஸ் தாங்க லோவா இருக்கு. யூடியூப்ல கேட்டிருக்கேங்க, அவர் வாய்ஸ் எல்லாம் கனியா இருந்திருக்கு. அப்பாடா
நான் கூட அப்பாடாவா எனக்கு அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீலா இருக்கும். ஐயோ, நம்ம சொல்றது வேற தெரியுதா கேக்குதானே தெரிய மாட்டேங்குது. சில பேர் ஓவர்லாப் பண்ணி பேசுறாங்களா, அதனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. டெய்லியும் அவர் விஷால் ப்ரோ சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லலையே. இல்லங்க. விஷால் ப்ரோ அவரு சொல்லலையே. ஸ்பீக்கர் இல்லாம கத்துவாருங்க அவரு. விஷால் ப்ரோ பெஸ்டிசைட்ஸ் வாங்கி வீட்டு ஃபுல்லா அடிங்க. அப்படியா? எதுவுமே வராது. ஓகே. கிச்சனை தவிர கிச்சன்லயும் எல்லா இடத்துலயும் வந்து தொலைகிறானே கரும்பு போங்க மச்சான். போங்க. பாப்பாவா பையனா ப்ரோ உங்களுக்கு? ரொம்ப அக்கீரா. சந்தோஷம் கமல். பாப்பா. ப்ரோ பாப்பா வரதுக்குள்ள சரி விஷால் ப்ரோ பண்ணிருங்க. அந்த பெஸ்டிசைட் சர்வீஸ்னே இருக்கும் ப்ரோ. ஆளுங்க வந்து பண்ணுவாங்க. அப்படியா? பாப்பா என்ன தெரியுமா ப்ரோ பண்ணுது, நான் வீடியோ கால்ல பண்ண தூங்கிடுதுங்க. எனக்கே சந்தோஷமா இருக்கு. குருவாயூரப்பா பாட்டெல்லாம் பாடுறேன், அப்படியே தூங்குது. இல்லடா நீ இதுக்கப்புறம் அதான் இதுக்கப்புறம் நீ பாடாதன்னு தூங்குதா இல்ல உண்மையிலுமே தூக்கம் வந்து தூங்குதான்னு நமக்கு தெரியல. முதல் ஆப்ஷன் தான். அதேதான். இல்ல எப்படி தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு அப்ப இதுக்கப்புறம்? போதும்பா கம்முனு போதும்பா தூங்குறியா இல்ல அப்படின்னு வீடியோ போயிடும் கால் பண்ணி உங்க அப்பாவை நினைக்கிறேன். பாட சொல்லவா? ஐயோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நல்லாதான் போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே. இன்னைக்கு யாரும் தக்லைஃப் ரன் பண்ணலையா? ஏங்க சும்மா இருங்க. உடனே நாங்க வரோம் இருங்க, பஸ்ஸூக்காவை எடுத்துட்டு வரோம். பர்னி பேசாம இருக்கும். எடுத்துட்டு வாங்க. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புரியலையே. சும்மா இருங்க. வேணான்ற டர்போவை பத்தி எல்லாம் அப்புறம் பேசுவேன். செப்டம்பர் 5 வருவோம். செப்டம்பர் 5 செப்டம்பர் 5 வருவோம். 5 வாங்க. டெய்லியும் நீங்க செப்டம்பர் 5 வாங்க இல்ல பொங்கல் 2026 வாங்க. எனக்கு ஒரு செப்டம்பர் கவலையும் கிடையாது. செப்டம்பர் 5 இருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு ஆப்பு. படம் நல்லா இருந்ததுன்னா உங்களை கொண்டாடுவோம், நல்லா இல்லைன்னா டெய்லி உங்களுக்கு ஆழ்வார்பேட்டை தான். விஷால் ப்ரோ ஐ டோன்ட் ஆழ்வார் நல்லா இருக்காது, பேட்டை வேணா நல்லா இருக்கும். ஐயோ முடியல கோயம்புத்தூர். ஏங்க அது பாத்தீங்களாங்க? பயங்கரமா இருந்துச்சு. பார்த்தேன். என் தலைவன் அஜித்குமார் வந்தாரு. எங்க ஏன் அவரை திருப்பி லிசனருக்கு அனுப்புனீங்க? ஏங்க அவர் ஸ்பீக்கர்ல தாங்க இருக்காரு. இருக்கீங்களா தலைவா? என்ன தலைவா நீங்க சொல்லுங்க தலைவா, நீங்க தான் பேசணும். எதுக்கு விஷயம்? புரியல, விட்டு விட்டு கேக்குது. இல்ல எதை பத்தி கேக்குறீங்க? பாத்தீங்களா தக் லைஃப்? அதுதான் ஊரே இல்லைங்க, ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. ஊரு பேசுறதெல்லாம் விட்டுருங்க, நீங்க என்ன சொல்லுங்க, உங்க கதை சொல்லுங்க. அவர்தான் எல்லாரோட கமெண்ட் செக்ஷன்லயும் போய் பேசிட்டு அதான் பார்த்தேன், ஒரே போராட்டங்களும் மறியலுமா இருக்கே ட்விட்டர். அவர் அதெல்லாம் பேச மாட்டாரு. எங்க அவரு இப்ப பாவமா கேட்பாரு, பிரகாஷ் ப்ரோ புக்கிங்ஸ் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு ஒரு விஷால் ப்ரோ ஜாலியா சொல்றேன் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. என் ஃப்ரெண்டு நீங்க பாத்துட்டு வந்து கால் பண்ணி அவன் ஒரு வருஷம் இதே படத்தை சொன்னான். அந்த மாதிரி இருந்திருந்தா கூட படம் பயங்கரமா இருந்திருக்கும் ப்ரோ. சிம்பிளா தான் ப்ரோ சொன்னான். சொல்லுங்க கேட்போம். இன்னும் இல்ல ப்ரோ, இதே ஸ்டோரி தான் ப்ரோ. பட் அவங்க வந்து என்ன ஸ்மக்லிங் பண்றாங்க, எதுக்காக அந்த இடத்துக்கு போராடுறாங்க, த்ரிஷா கேரக்டர் மட்டும் தூக்கிட்டு அந்த த்ரிஷாக்கு பதிலா ஏதாவது ஸ்மக்லிங் இல்ல அந்த இடத்துல போய் இருக்கும்போது என்ன பவர் இருக்குங்கிறது காமிச்சிருந்தாவே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவர் வந்து பின்னாடி வந்து 4 பேர்த்த பழி வாங்குற 4 பேர்த்த பழி வாங்குறதும் ஏதாவது வந்து டெக்னிக்கலா யூஸ் பண்ணி 4 பேர்த்த கொஞ்சம் டிசைன் பழி வாங்குற மாதிரி. அந்த மாதிரி இல்லைங்க. 4 பேர்த்தையும் வந்து இப்ப கொல்றாருல, அவரை ரொம்ப சிம்பிளா டக்கு டக்குன்னு கொண்டுறாரு. அதே கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி ஏதாவது எழுதி அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சக்திவேல் மூளை எதுக்கு யூஸ் பண்ண? அவரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. இந்த கதையும் மொக்கையா தான் இருக்கு. கீழே என் தலைவன் ஷாம்போ இருக்காரு, அவரை கூப்பிடுங்க. அவர் ஒரு கதை எனக்கு சொல்லி ஐசா கிளம்புனா இருப்பாருங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. ஐயோ மாவீரா, அது இல்ல அது கூட பரவாயில்ல. நீ எனக்கு ஒரு லிங்க் அனுப்பி இதுதான் ஒரு கதைன்னு சொன்ன பத்தியா? அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். அவர் அனுப்பிதான் நான் உங்களுக்கு அனுப்புனேன். ஏங்க நான் சொன்னது சின்ன கமர்ஷியல் கதைங்க. பழி வாங்குறதுக்காக வராரு. அந்த 4 பேர் 4 விதமா கொன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சும்மா போட்டு இல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ கொஞ்சம் அட்லீஸ்ட் என்ன இந்த கேட் அண்ட் மவுஸ் மாதிரி வச்சிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் இவர் ஆகும்னா சும்மா அந்த கும்ஃபு ட்ரெஸ்ஸை போட்டு மதுரைக்குள்ளேயும் மானங்காட்டுக்குள்ளேயும் சுத்திக்கிட்டு. அஜித் எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அஜித் ஒருத்தையும் மறந்துட மாட்டேன். விஷால் இங்க பாத்துக்க, எனக்கு படப்புல ஒயிட் தான் காக்கி யூனிஃபார்ம் தான். ஏதாச்சும் நீ திட்டிங்கன்னா போலீஸ் கிட்ட அரசியல் கோர் தொட்டுருவேன். வரது யாருன்னு தெரியல, டைரக்டர் ஆஃப் வலிமை இருக்கு உங்களுக்கு. டைரக்டர் ஆஃப் தீரன், யூ நோ. அஜித் வந்து எல்லா படத்துக்கும் ஒரு ஏதாவது கதையை ரெடி பண்ணி கிளப்பி விடுறாரு.
ஆமா ஆமா இல்ல ப்ரோ, மையத்தன் அஜித் என்ன ப்ரோ சொல்றான்னா, அஜித் இவரு ப்ரோ காஸ்டியூம் இல்ல அஜித் கலாய்ச்சார்ல. ப்ரோ எல்லா படத்துக்கும் இல்ல அது ப்ரோ இல்ல ஒரு இருங்க, பில்டப் ஜனநாயகன்ல கொடுத்தாப்ல. வந்து 2 காஸ்டியூம் தான். ஒண்ணு ஒயிட் அண்ட் ஒயிட், இன்னொன்னு வந்து போலீஸ் காஸ்டியூம். இந்த ரெண்டுல ஏங்க எதை கலாய்ச்சதோ. ஃபர்ஸ்ட் லுக்லயே ப்ளூ ஷர்ட் தான் போட்டிருந்தாரு, என்ன ஒயிட் அண்ட் ஒயிட் எனக்கு புரியலையே. ஏங்க அது சும்மா, ஏங்க நான் அப்படிலாம் அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டேன். பேசாதீங்க அஜித், நான் அதெல்லாம் விட்டுருங்க. தக் லைஃப்க்கு ஒரு ப்ரோ கதை நான் இவரு சொல்லிருங்க. இவரு பாருங்க, தக் போலீஸ் லைஃப் ட்ரெஸ்ஸே கலாய்க்க ரெடியா தக் இருக்காரு. லைஃபுக்கு ப்ரோ இவர் தக் லைஃபை விடுங்க, குபேரா கொண்டு அனுப்புனாரு. இப்ப சொன்னோடனே தான் பயமா இருக்கு. இல்ல வேணாம். ஆஹா இவர் அனுப்புனதை இல்ல கேட்டா. இல்ல, நான் குபேரா ஹலோ ஒண்ணுமே ப்ரோ, நினைக்கல. கேக்குதா ப்ரோ? ஹலோ கேக்குது ப்ரோ. இல்ல இவரு ஹலோ மாவீரன் ப்ரோ. ஆமா, கேக்குது ப்ரோ. இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சு ஆடியா வராம இருக்கு. அது எப்பதான் வருமா? ஏதாவது கேட்டீங்களா? ஒருத்தர் அங்க கேக்குதான்னு கேட்டாரு, அவரை பேச விடுங்க. சொல்லுங்க ராஜபாண்டியன் தலைவர். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்லை கேக்குதான்னு தெரியல எனக்கு, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இவர் பேசுறது மட்டும் தான் கேட்கும். பன்னி ப்ரோ பேசுறது மட்டும் தான். பரணி பேசுறது மட்டும் ஆமா ஆமா, அவர் அப்படிதான் ஏதாவது பண்ணுவாரு. நீங்க பேசுங்க, கேக்குது இப்ப. கடுப்பாயிடுச்சு ப்ரோ. படத்துக்கு போய் லாங் வீக்கெண்டுங்க, வேற தமிழ் படம் வேற எதுவுமே இல்லை ப்ரோ. இப்போ இந்த வீக்கம் பழைய படம் எல்லாமே தூக்கிட்டாங்க, எல்லாமே தக் லைஃப்ல. ஓ நீங்க வேற அங்க யுஏஇல இருக்கீங்கல்ல. ஓகே ஓகே. கடுப்பாயிடுச்சு ப்ரோ. எங்க தேட்டர்ல அப்பாவும் போயிட்டு பார்த்த வந்தாங்க. அந்த தேட்டர்ல பார்த்த யாருக்குமே பிடிக்கல ப்ரோ. ரொம்ப சின்ன ஸ்க்ரீனு. பார்த்துட்டு எல்லாருமே கடுப்பாகிட்டாங்க ப்ரோ. அதாவது எல்லாருமே ரிவ்யூ பார்த்துட்டு வேற வந்திருந்தாங்க. இத்தனைக்கும் சாயங்காலம் தான் போயிருந்தோம். ரிவ்யூ பார்த்துட்டும் போய் எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. அதாவது லாங் வீக்கெண்டு, இங்கே 4 நாள் லீவு, ஒரு பொட்டன்ஷியலான ஒரு நல்ல இதை வச்சுட்டு பிளாட்டை வச்சுட்டு படமே ரொம்ப வேஸ்ட் ப்ரோ. சுத்தமாக நல்லா இல்லை. இந்தியன் 2 பரவாயில்லங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்களே கடைசியில். ஏங்க தயவு செஞ்சு உங்களை ப்ளீஸுங்க, ஏங்க என்னங்க ஏதாவது இப்படி பார்த்து இப்படி மட்டும் ராஜபாண்டியன் கம்பேர் ப்ரோ பண்ணாதீங்க இதெல்லாம் தயவு செஞ்சு. பண்ணாதீங்க ப்ரோ. இப்படி மட்டும் கம்பேர் பண்ணாத தலைவா. ஏங்க என்ன தலைவா இந்தியன் டூ நல்ல உனக்கு குப்பை பிடிச்சது? தாங்க, இது குப்பை தாங்க சித்ரா இது. அரவிந்தன் சோசியல் மீடியால நீ ஏங்க என்ஜாய் இல்ல பண்ணிருக்க தலைவா. அப்ப ராஜபாண்டியன் ப்ரோ, நீங்க இதை விட இந்தியன் டூ நல்லா இருக்குன்னு சொன்னதுதான் இங்க பிரச்சனை. இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னது பிரச்சனை கிடையாது. அல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது வந்து நான் இந்தியன் 2 நல்லா இல்லை பரணி ஒரு நிமிஷம். இப்போ இவர் ராஜபாண்டியன் சொன்னார்ல, இப்போ இதை நேற்று சொல்லியிருந்தாருன்னா நானும் டென்ஷன் ஆயிருப்பேன். நானும் நேற்று தான் சொன்னேன், இந்தியன் 2 விட வந்து இது பெட்டராக இருக்கு. ஏன்னா இந்தியன் 2 படமே லிஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நம்ம யாரோ ஸ்பீக்கரில் சொன்னார், யாருன்னு எனக்கு தெரியல, பேர் நான் கவனிக்கல. சொன்னார்ல, இந்தியன் 2க்கு பல காரணங்கள் இருக்குது. அது படம் வந்து ஆரம்பிச்சு 2016 அனௌன்ஸ் பண்ணி 18 எல்லாம் ரெடி பண்ணி 18 தக்லீஃப் என்னது பிக் பாஸ் ஈவெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணி, அப்புறம் படம் ஷூட்டிங் போய் ப்ரொடியூசர் மாறி அப்புறம் நிப்பாட்டி திரும்ப அதுக்கப்புறம் படத்தையே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் மியூசிக் டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் கோவிட் வேறு வந்து கோவிட்ல இருந்து எல்லா படத்தையும் முடிச்சு அதுக்கப்புறம் படத்தை எப்படியோ ஒரு வழியாக எடுத்தாலும் சொல்லி எடுத்து அதை 2 பார்ட்டாக பிரித்து அதில் ஒரு பார்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு போட்டு எப்படி மேட்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. அந்த படம் வந்து முக்கியம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது, நியாயம் இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு விக்ரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு அப்புறம் 2 பேரும் கிட்டத்தட்ட 2 பேரும் பேக் டு பேக் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த மாதிரி வந்தாங்க. அப்படி 2 பேரும் சேர்றப்ப, அதுவும் 38 வருஷம் கழிச்சு சேர்றப்ப நீங்க இப்படி ஒரு படம் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்தியன் 2வே தேவலாங்கிற அளவுக்கு ஒரு சொன்னாருங்கிற ஒருத்தர் சொன்னார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த லாஜிக் வைஸ் பார்த்தா இப்போ ராஜபாண்டியன் சொல்றேன் நானே ப்ரோ. ஒத்துக்குவேன் போல இருக்கு. அவ்வளவுதான். அதாவது இதுதான் சொல்லுவாங்க நேரத்தில் பேசுறேன். பிரசாந்த் பேர் சொன்ன பிரகாஷ் ப்ரோ சொன்னது ரொம்ப வேலிட் ஆக்சுவலா. அதாவது வந்து இவங்க வந்து ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு ஆக்சுவலா செக்கச்சவந்தவனம் லாட் பெட்டர் ப்ரோ. ஆக்சுவலா அதே கதையை அப்படியே எடுத்து வச்சுட்டு திரும்ப படம் ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்தா யாரு ப்ரோ? சின்ன சின்ன பசங்கள்லாம் பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க படம். இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்படி எடுத்தா யாரு ப்ரோ? எல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே. அப்படியே விவேகம் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் வரும்போது அப்படியே விவேகம் தான் ப்ரோ அது. எனக்கு நடுவுல செல்லமே எல்லாம் வந்துட்டு போச்சு ப்ரோ. இல்லை நீங்க மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் படம் பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ண இடங்கிறது அந்த இன்ட்ரோல் பேக் விவேகம். இன்ட்ரோல் பேக் அந்த முடிஞ்சோடனே போஸ்ட் இன்ட்ரோல் பேக் தேட்டரில் 2-3 பேர் தலை வீடு தெலை பிலி கெல்லில் பாரடா அப்படின்னு பாடம்லாம் ஆரம்பிச்சாங்க. தேட்டரே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி ரைட், அதை பற்றி நம்ம நாளைக்கு தான் பேசணும் நம்ம டீட்டெயிலாக சில பல விஷயங்கள் சொல்லும் போது. நடுவில் யாராவது பாசிட்டிவாக சொல்ல வந்தாங்கன்னா அவங்க ஒப்பீனியன் கேட்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம். பாசிட்டிவெல்லாம் விஷால் ஒன்றும் உங்க இல்லை அப்பா ப்ரோ. என்ன சொன்னாரு? கடுப்பு தான் ப்ரோ விஷால் வருது. அவருக்கு காசு போச்சு பிடிச்சிருக்காமா? பூரா போட்டது. ரொம்ப டென்ஷன் என்னன்னா, ஆயிடுச்சு ப்ரோ. மந்த்லி எங்க ஒரு அப்பா படம் போய் பார்க்க தோணுது. பார்த்துட்டு வந்தாருண்ணே. பார்த்துட்டு வந்து எங்க அப்பா வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மணி கமல் ஃபேனு. கண்ணினா கண்ணி, உச்சக்கட்ட கண்ணி. 22 நிமிஷம் எங்க அப்பா இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து என்கிட்ட பேசினது கிடையாது. 22 நிமிஷம் இன்னைக்கு பேசினார் வாட்ஸ்அப் கால். இது வரைக்கும் என்கிட்ட 22 நிமிஷம் அவர் பேசினதே இல்லை. என்னடா இப்படி ஆயிட்டாரு மனுஷன், ஏன்டா துபாயில தனியா இருக்கிறவர் இப்படி புலம்ப விட்டுட்டீங்களாடான்ற ரேஞ்சுக்கு. ப்ரோ அது வந்து ப்ரோ நம்ம வந்து எப்பயாவது தான் ப்ரோ படத்துக்கு போறோம். நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது யோசிச்சு இது பண்றோம், வேர்ட் ஆஃப் மவுத் கரெக்ட். பார்த்துட்டு. அதுக்காக வந்து நம்ம வந்து யோசிச்சு போறோம். இப்போ ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு முத நாள் வேர்ட் ஆஃப் மவுத் வந்தோடனே கொஞ்சம் தோணுச்சு. நான் ஓடிடியில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கம்மியான டிசப்பாயின்மெண்ட் வச்சுக்கோங்க. இது படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரே படம் தான் ஆப்ஷனு. 4 நாள் லாங் வீக்கெண்டு. இங்கே வியாழக்கிழமை நேற்றுலேருந்தே லீவு பக்ரீத்துக்கு ஆக்சுவலாக. ஸோ எல்லா மக்கள் தமிழ்காரங்க ஃபுல்லாகவே பார்த்தது மாலில் தான் இருந்தாங்க எல்லாருமே. வேற வேற என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. போனால் எல்லாருக்குமே பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஒரு நல்ல பிளாட்டை வச்சுட்டு வேஸ்ட் பண்ணதுனால எல்லாருமே ரொம்ப இதாக வந்தாங்க.
அது இவங்க ஒரு நல்ல பாட்டு எல்லாமே இருக்கு, அதெல்லாம் கமர்ஷியலா யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம். படம் கமர்ஷியலாவும் இல்ல, ஏதாவது ஒரு இது சொல்ற மாதிரியும் இல்ல, மெசேஜ் மாதிரி ஒரு கண்டென்ட்டா எடுத்து ஏதாவது ஒரு கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான் அந்த மாதிரி ஒரு பழைய மாதிரி எடுத்து கொண்டு போயிருந்தா கூட ரெண்டும் ஏதாவது ஓடி இருக்கும். இது எந்த பக்கமே இல்லை ப்ரோ படம். இல்ல தலைவா, எடிட்டிங்லாம் எப்படி சொல்றது, அது வேற யாராவது பண்ணியிருந்தா நமக்கு இவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காது. இவர் எல்லாமே, இவர் படமே அப்படியே நதி மாதிரில போவோம். மணிரத்னம் படம் ஃப்ளோ அப்படியே அழகா இருக்கும், பிடிச்சவங்களுக்கு. பிடிக்காதவங்களுக்கு விட்டுருங்க. அது வந்துட்டு இதுல ரொம்ப மிஸ்ஸிங்ல அங்கங்க ஜம்ப் ஆகுது. ப்ரோ ரகுமானோட பிஜிஎம்லாம் தலைவர் நல்லா பெரிய பேத்திட்டாப்ல, என்னையா அப்படின்னு சொல்லி. ஏன் எனக்கு மட்டும்தான் ரகுமான் பிஜிஎம் பிடிச்சிருக்கு போல, எல்லாரும் செதற விடுறீங்க. இல்ல அவர் நல்லா போட்டு கொடுத்த பாட்டே மக்காசி தூக்கி இருப்பாங்க. ஏன்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு போட்டு கொடுப்பேன், நீ அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டு போவியா, இதுக்கு உனக்கு பிஜிஎம் வேணுமா, இருயா என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டாரு போல. படத்துல ஒரே பாசிட்டிவ் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் பிளேஸ் பண்ணி இல்ல, அதை பிளேஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியா அந்த பாட்டையாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ப்ரோ விண்வெளி நாயகாக்கெல்லாம் நான் ஃபுல்லா உட்காந்துருந்தேன் ப்ரோ. ரோலிங் கிரெடிட் ஃபுல்லா ஓடும் போது சரி பாட்டையாஸ் தியேட்டர்ல கேட்டு வருவோம் ஃபுல்லா வச்சோம் அந்த ஆம்பியன்ஸுக்கு. அந்த எனக்கு கருக்கரு கீழே போட்டுட்டு கண்ணாடி மாட்டுவார் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நான் அக்செப்டபிளாவே பரல. அந்த இடத்துல எதுக்குப்பா போய் இந்த மாதிரி தியேட்டர்ல ப்ரோ, அந்த தியேட்டர்ல அந்த சீன் உபீரா இருந்துச்சு. கடைசியில அவர் கண்ணாடியை போட்டு வயல்ல கருக்கருவா கீழே போட்டுட்டு கேஷுவலா நடந்து போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு மெலடிக்கா ஒரு பிஜிஎம் போட்டு முடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ரொம்ப ஒரு மாதிரி என்னன்னா பண்ணிட்டீங்க. இல்ல ப்ரோ, ஆல்ரெடி செகண்ட் ஹாஃப் நம்மள ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப் கிராஷ் பண்ணிட்டு நினைச்சிட்டே இருக்கிறப்போ முடிக்கிறப்போ வந்து என்னன்னா அந்த மாதிரி முடிச்சது வந்து என்னன்னா என்னப்பா இதுக்குப்பா இதை பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல அவரே எப்படி அந்த சீனை அக்செப்ட் பண்ணிருப்பான்னு தெரியல சார். நீங்க கற்கிற வக்கீல போட்டு கண்ணாடியை போடுறீங்க, பேக்ரவுண்ட்ல சாங் வருது அப்படின்றத எந்த வகையில அது கன்வின்சிங்கா இருக்கும்னு அக்செப்ட் பண்ணிருப்பாரு. நிஜமாவே இந்தியன் டூ பார்த்துட்டு நான் நிறைய முறை யோசிச்சேன். எனக்கு ரொம்ப சிம்பிளா, எனக்கு சிம்பிளா தோணுச்சு. எனக்கு வந்துட்டு அவர் நம்பிக்கை வச்சுட்டாருங்க. அவரு சங்கர் மேலேயும் நம்பிக்கை வச்சிருப்பாரு, மணிரத்னம் மேலேயும் நம்பிக்கை வச்சிருப்பாரு. அது இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஒண்ணு கமல் சாரே இறங்கிடணும். அவருக்கு இல்லாத பொட்டன்ஷியலா விட்டு எத்தனை எதையாவது ஒரு ரைட்டிங்ல அவ்வளவு கதை வச்சிருப்பாரு, அவரே இறங்கிடணும். இல்லைன்னா லோக்கிய கூப்பிடணும் வாப்பான்ட்டு. நம்ம ஆளு வந்த நீங்க ஒரு மீம் பார்த்தா ஐயோ அதை பார்த்து வேற அன்பறிவு கிட்ட போயிருக்காப்ல. ஆமா, அன்பறிவு எல்லாம் மொத்தமா இவரு தான் பண்ணுவாரு, எக்ஸிக்யூட் மட்டும் அவங்க பண்ணி கொடுத்தா போதும். அது அந்த மாதிரி இறங்கிடணும். அதான் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக் எல்லாமே கமல் டைரக்ஷன் மட்டும் தான் அன்பறிவு. இல்லன்னா திருப்பி லோகேஷ் மாதிரி வேற ஏதாவது யங் டைரக்டர்ஸோட இறங்கலாம் ப்ரோ. சங்கர் மணிரத்னம் ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான இதுவாயிட்டாங்க. கொஞ்சம் யங்கா இருக்கிற ஆட்கள் அந்த மாதிரி இறங்கினா கூட மேபி சூப்பரா இருக்கும். அப்புறம் அவருக்கு வந்து அவருக்கும் சிம்புக்கும் 4ஆம் தேதி ஈவினிங் தான் படமே போட்டு காமிச்சாராம். ஏங்க அதெல்லாம் நான் நம்பலங்க. அதெல்லாம் உருட்டு கமல் ப்ரோ, நீ நம்புறியா? சொல்லிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் என்ன ப்ரோ கெட்டப், இது Dress என்ன Dress ப்ரோ அது? அவர் கமலே அவரை பார்க்கலையா? ஒரு பேகி ஷர்ட், பேகி ஜீன்ஸ், அது அம்சமா இருந்தாரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் Dressங்க அது. இல்ல அட்லீஸ்ட் அந்த ஒயிட் Dressல கூட கொஞ்சம் சூப்பரா இருந்தாப்ல, அதையா மெயின்டைன் பண்ணி இருக்கலாம். இல்ல எனக்கு ப்ரோ Black Dress ஏது ப்ரோ பக்ஸா சொல்வாரு அந்த ஒயிட் Dress-ஆ? அதேதான். இல்ல அது அந்த சீனை பத்தி நாளைக்கு ஸ்பாயிலர்ல பேசலாம்னு நினைச்சேன். மனசாட்சி இல்லாம பண்ணாதீங்க. இல்ல மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. அந்த காஸ்டியூம் பார்த்தா பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டேன். ஸ்பாயிலர் இல்லாம நான் சொல்லிடுறேன். எனக்கு படத்திலேயே வந்து பிடிக்காத காஸ்டியூம் அந்த காஸ்டியூம் நினைப்பாங்க. கிளம்பி வரீங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதா? இல்ல அது என்ன ட்ரெஸ்? அது கூட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ டச் வேணும்ல, அதுக்காக அந்த யாக்கோசா வீடியோ. ஏங்க அதுதாங்க சொல்றேன். நான் உனக்கு சொல்றேன், ஒரு படத்துல உங்களுக்கு வந்து பெஸ்ட் சீனுன்னு என்னெல்லாம் நினைக்கிறீங்க அதை கட் பண்ணி தான் ட்ரெய்லர் விடுவாங்க, எனக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து ஒட்டு மொத்தமா ஒரு படத்துல வந்து நீங்க அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல உள்ளதை வைக்கணும், அவர் அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொரு கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் உள்ளதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு, இன்ட்ரோல் பேக் வச்சுட்டு, கிளைமேக்ஸையும் வச்சுட்டு, ட்விஸ்டையும் கொண்டு போய் ட்ரெய்லர்லயே வச்சுட்டு, எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு படத்துல ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா விட்டது ஒரு அடி. அதுக்கு மேல என்னன்னா இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் எனக்கு ரொம்ப காலமாவே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிக் பாஸ்லேயே கமல்ஸ் எல்லாரும் காஸ்டியூம் போட்டு வருவார். அமிர்தா ராமா யாரோ ஒருத்தவங்க, அமிர்தா ஐயரா யாரும் தெரியல, அவங்க தான் அவருக்கு வந்து காஸ்டியூம் டிசைனரா பண்ணுவாங்க. எனக்கு மரண காண்டாகும். எப்பேற்பட்ட ஆள் அவரு. அந்த அவரோட பழைய படங்கள்லாம் காஸ்டியூம்ல அப்படியே வேற லெவல்ல இருப்பாரு. மைக்கேல் மதன காமராஜன் ஒரு கெட்டப் ஒரு கேரக்டர் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. பல படங்கள் நீங்க வந்து எந்த படமா இருந்தாலும் வெற்றி விழா படம்னா காஸ்டியூம் அப்படி தெரியும்.
காஸ்டியூம் பயங்கரமா விக்ரமாகட்டும், இல்ல மைக்கேல் மதுரை காமராஜன் ஆகட்டும், இல்ல வந்து சத்யாவே நான் வெற்றி எடுத்துக்கோங்க, விழா, சிம்பிளா இருந்தாலும் அப்படி பயங்கரமா கலைஞன் இருக்கும். கலைஞன் சத்யாவெல்லாம் விடுங்க, அது வந்து ராவா இருக்குங்கிறதுக்காக விட்டுருப்பாங்க. அதுக்கு மேலே நான் சொல்ற ஸ்டைலிஷானது உத்தமிழ் மனோரஞ்சன் கேரக்டருக்கு நல்லா, இப்ப மனோரஞ்சன் கேரக்டர் நல்லா ப்ரொமோஷனுக்கே இருக்கும். நல்லா தானே ப்ரோ போட்டிருக்காரு. ப்ரொமோஷன் கூட அந்த எனக்கு என்ன சூப்பர் படத்துலயும் பிக் பாஸ்லயும் மட்டும் ஏன் அவர் அப்படி சொதப்படுறாருன்னு தெரியல. எனக்கு இந்த படத்துல வந்து எனக்கு டோட்டலாவே வந்து பல வகையில காண்டு. அந்த சிங்கி சாப்பாட்டுல அந்த காஸ்டியூம் பார்த்து முதல்ல டென்ஷன் ஆனேன். சரி ரைட்டு, ஒரே கல்யாண சாங் வெட்டிங் சாங் ஏதோ ஒன்று வச்சுட்டு போறாங்கன்னு சொல்லி விட்டேன். ஆனா அந்த படத்துல வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒரு ஏரோப்ளேனா ஹெலிகாப்டர்ல வரும்போது பக்ஸை வச்சுக்கிட்டு அந்த சீன்லாம் எனக்கு அங்க இருந்து கிளம்பி ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரக்கூடாதுல்ல, இந்த என்ன ட்ரெஸ் இது, என்ன வகையில செய்யறோம் ப்ரோ. அங்க இருந்து எப்ப கருப்பு ரோட்ல ட்ரெஸ்ல தானே பாக்குறப்ப ப்ரோ எப்படி இருக்கும். வருவாரு. அங்க இருந்து கருப்பு ட்ரெஸ்ல தான் அததானே வருவாரு. கேக்குறேன், மாத்திட்டு வர வேண்டியதானு கேக்குறேன். இது என்ன ட்ரெஸ், என்ன காஸ்டியூம் இது? கொஞ்சம் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் ஒரு வகையில ட்ரெண்டுக்கு ஏத்த ஏதாச்சும் ஒரு மாதிரி வகையிலாச்சும் போட்டிருக்காரு. அது ஒரு சின்ன சின்ன அது என்னங்க ட்ரெண்டு படத்துல. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு கடைசியில வந்து ஒரு கெட்டப் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த கெட்டப்பு, அதுக்கப்புறம் அந்த கெட்டப்புக்கு கிளாஸ், அந்த கிளாஸுக்கு பின்னாடி ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு அப்புறம் ஒரு இது ரைட்டு. எனக்கு என்ன சொல்றேன்னா, எல்லாம் சொல்லுவாங்க மணிரத்ன டச்சுன்னு. ஐயா அப்படி டச்சில் ஏதாச்சும் ஒன்னாச்சும் இருக்கா? வரலாச்சும் பட்டுச்சு, அவரு வரல கூட படலையா அப்படிங்கிற மாதிரி. சரி ரைட்டு. இல்ல எனக்கு ப்ரோ, சொல்லுங்க, நான் கேட்கறேன். இல்ல சுகுமார் அண்ணா சொன்னார்ல நேற்று. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். படம் ஸ்டார்டிங்ல இல்ல ஃபர்ஸ்ட் இந்த எல்லா பிரேம்ல படத்துலயும் மணிரத்னம் உமன் ஒண்ணு இதுக்கப்புறம் எவனாச்சும் அதை எடுத்துட்டு வரட்டும். இல்ல ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன். இதுல அது வந்து நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனா வந்து எனக்கு தோணுச்சு என்னன்னா, ஒரு பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் திரிஷாவோட கிராஃப் இருக்குல்ல, கேரியர் கிராஃப் கொஞ்சம் நல்லா மேல போச்சு சொல்லலாம். உண்மையே அது வேணா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பயங்கரமா போச்சு. திரும்ப வந்து எல்லா பெரிய படமும் அவங்க தானே பண்றாங்க. பழையபடி எல்லா பெரிய ஹீரோக்களும் பண்ணாங்க. இப்ப சிரஞ்சீவி கூட படம் பண்ண வரைக்கும் பண்றாங்க. தெலுங்கு வரைக்கும், தெலுங்கு தமிழ்னு எல்லா படமும் பண்றாங்க. அது மணிரத்னம் படத்திலேயே கொஞ்சம் ரீஎன்ட்ரி ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிச்சு திரும்ப அதே மணிரத்னம் படத்திலேயே முடியுதுன்னு நினைக்கிறேன், சர்க்கிள் மாதிரி. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க டோட்டல் டேமேஜ் தான் ஆகும் ப்ரோ நினைக்கிறேன். ப்ரோ ஒன்றும் இந்த ஒரு சூர்யா ஒரு பத்தி சீன் இருக்கு ப்ரோ. கட்டல. அது முடிஞ்சிட்டு பாத்துக்கலாம் ப்ரோ. ஓ அது வேற இருக்கா? சரி ரைட் விடுங்க, அப்ப நம்ம அது சேர்த்துக்க போறாங்க. சரி போயிட்டு எனக்கு இல்ல இன்னும் 2 3 படம் கமிட் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. பட் இதுக்கு மேல வந்து எனக்கு பாலாஜி தெரிஞ்சு, படத்துல அவங்க தானே ஏன்னா அடுத்த பாலாஜி படம் சூர்யா. அதுதாங்க சூர்யா பாட்டி போய் சொல்லிட்டாரு அவரு. ப்ரோ ரீசெண்டா சூர்யா வர பாட்டி படத்துல சிரஞ்சீவி வேற படம் ஒன்று இருக்கு. ஒரே மாதிரி கேரக்டரா இருக்கு ப்ரோ அவங்களுக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்களா? ஆமா அது வேற இருக்கு. இல்ல பார்த்து அது டீட்டெயில் சொல்ல வேணாம். ஆனா எல்லாமே அப்படிதான் இருக்கு. அது ரீசெண்ட் டைம்ல பாக்குறது பூரா. சரி எனக்கு என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஏன் திரிஷா அந்த படத்தை நடிக்க மறந்துட்டாங்களா அப்படின்னு. திரிஷா எந்த படத்துல நடிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேரா 2 3 படம் சொல்லலாம். 96 ஒரு படம் இருக்கும். அப்புறம் ரொம்ப ரேரா சில படங்கள் சொல்லலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு. மற்ற படத்துல எல்லா படத்துலயும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மட்டும் லிமிட்டடா. பட் சம்திங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திரிஷா நடிச்சதுலயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அவங்க கெரியர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சம்திங் தான். நடிப்பு, அழகு, பர்ஃபார்மன்ஸ் எல்லா வகையிலும் சேர்ந்து எனக்கு சம்திங் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பல படங்கள் அது ரீசெண்ட் டைம்ல ஒண்ணுமே எனக்கு வந்து இல்ல. எனக்கு நிறைய பேர் குந்தவை சொல்லும்போது கூட எனக்கு குந்தவைலாம் அந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து திருப்தி கொடி அளிக்கல. ஒர்க் ஆச்சுன்னா சரி உங்களுக்கு இருந்தாலும் ரைட். அந்த கொடி இல்ல அதான் சொல்றேனே, இல்லைன்னு சொல்லிட்டேன். சாரி இல்ல பாஸ், எனக்கு ஆனாலும் அவங்கள அழகா பரவாயில்ல. சரி காட்டினது குருவிதான், அதுலயும் அந்த நீமோ டேட்டு. நினைச்சேங்க, அந்த ஜெஸி தானே? மசாஜ் சீனுக்காக நீங்க வந்து குஷியா இருப்பீங்க. ரைட் ஓகே விட்டுருங்க, அடுத்து நீங்களே கண்டினியூ ஜெஸி தான். பண்ணிருங்க. ப்ரோ பையனுக்கு அப்புறம் யாரும் கொடி ப்ரோ டைம் டைம்ல கொடுக்கல. பிரகாஷ் ப்ரோ, நான் சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே சொல்லணும்னு நினைச்சேன். ட்விட்டரில் காலையில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, கமல் வந்து இந்த முதல்லலாம் வந்து ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்துட்டா டக்குன்னு ஒரு காமெடி படம் பண்ணுவார். வசூல் ராஜா, பஞ்சதந்திரம், அந்த பமல் கே சம்மதம் மாதிரி. அந்த மாதிரி இப்போ ஏன் அவர் பண்ணுறதில்ல? ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஜோன்லேயே போயிட்டுருக்காரு. இல்ல ஒரே காரணம் விக்ரம் தாங்க. ஒரே காரணம் விக்ரம் தான். அந்த விக்ரம் ஒரு மாபெரும் பிம்பத்தை வந்து பயங்கரமா கட்டமைச்சிருச்சு. அவரு முன்னாடி என்னன்னா கரெக்டா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்ணுவார், அப்புறம் ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணுவார், அப்படியே ஒரு ஃபுல் காமெடி படம் பண்ணுவார். திடீர்னு ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் ஒன்று பண்ணுவார். அந்த படம் வந்து அவரை மாதிரி யாராலுமே பண்ண முடியாது. இப்போ டோட்டலாவே ஒரே மாதிரி நான் பண்றேன் பார், நானும் பண்றேன் பார் விக்ரம் மாதிரி பண்றாரு. எனக்கு திரும்ப அவர் பழைய கமலஹாசனாவே வரணும். எனக்கு பிடிச்ச கமலஹாசனா, எல்லாருக்கும் பிடிச்ச கமலஹாசனாவே வரணும். எனக்கு அதான் ஆசை. திரும்ப அடுத்த படமும் அன்பறிவு படம், அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே. அதுலயாச்சும் அவர் ஒரிஜினலா பழையபடி அவர் எல்லாம் ரிஸ்க் எடுக்கணும். முழுக்க ஆக்ஷன் சீன்ஸ் நம்பி எனக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு வேற தெரியல. அது தப்பா வன்மம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு பிடிச்ச நடிகர்னால சொல்றேன். நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் பண்றோம். ஆக்ஷன் சீன்ஸை குறைச்சிக்கணும். ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா வேலையை காமிச்சிடணும். நான் அமிதாப் பச்சன் மாதிரி ஃபுல்லா கேரக்டர் ரோல் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லல. மலையாள படங்கள் மாதிரி நீங்க அப்பப்போ பண்ணுவீங்கல்ல, கமல் அப்படி பண்ணவர் தானே. கமலஹாசன் தான் கரெக்ட் உதாரணமே. கரெக்ட். ஏன்னா நானே சொல்றேன், கமலஹாசன் தான் அப்படி பண்ணவரே. அவங்க வச்சுதான், அவரை இன்ஸ்பிரேஷன் வச்சுதான் எல்லாமே இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவர் வந்து திரும்ப அந்த விக்ரம் கொடுத்த பிளாக் பஸ்டர்ல அவர் திரும்ப அது பின்னாடியே போறாரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ல போறாரோ, கமர்ஷியல் படமாவே போகணும்னு போறாரோன்னு தெரியல.
அடுத்தடுத்து அவர் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் இல்ல மலையாள டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணல. நடுவில் கூட ஒரு படம் மகேஷ் நாராயண் கூட அவர் பிளான் பண்ணாரு. அது அதுதான் விக்ரமோட தலைவன் மாபெரும் வெற்றினால இருக்கின்றான். அந்த படம் பண்ண விட்டுட்டாரு. அதுதான் தலைவன் இருக்கு. இல்ல மகேஷ் நாராயண் கூட பண்ணது வேற ஏதாவது ஐடியாவா? அதுக்கப்புறம் தான் அவர் தலைவர் நிற்கன்னு போனது. இப்போ மகேஷ் நாராயண் தான் மம்முட்டி மகளை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன ஆகுதுன்னு இப்ப பார்ப்போம். கூட டிவில சரி ரைட்டு. இப்ப கூட டிவில விஜய் படல விக்ரம் தான் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. பார்க்க அப்படியே மனசெல்லாம் எரியுது, எரியுது, வயிறு எரியுதுல அப்படி இருக்கு. நம்ம யாராவது நினைச்சிட்டோமா இல்ல சங்கர் ப்ரோ, அவர் வந்து மணிரத்னம் வந்து அந்த லோக்கியோட மாதிரி மோசமா எடுப்பாங்கன்னு படம் கமலை வச்சு. ஆனா லோக்கியோட சுப்ரீமிசி தான் இது. இல்லைங்க, எனக்கு என்னன்னா சொல்லணும்னா இதுவும் இப்படி ஸ்பாய்லர்ல வருமா இல்லையான்னு தெரியல. கமல்னா எனக்கு வந்து எவ்வளோ பெரிய நீ ஃப்ளாப் படம் வேணா எடுத்துங்க, கமலோட எந்த ஆகப்பெரும் ஃப்ளாப் படம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துங்க, அந்த படத்துல கமலோட நடிப்புங்கிறது பயங்கரமா இருக்கும். கமல்ட்டு எந்த வகையும் குறை சொல்ல முடியாது. கமலை வந்து அதே மாதிரி சீன் அந்த ஒரு ஏதாவது ஒரு 4 ஐகானிக் சீன்ஸ் இருக்கும். நீங்க காலம் பூரா சொல்ற மாதிரி அது எந்த படமா இருந்தாலும் கமலோட பர்ஃபார்மன்ஸ் கண்ணு மிரட்டிடுச்சு, அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் மிரட்டிடுச்சு, அவரோட முகமே பேசுது அப்படின்னு இருக்கும். அப்படி ஏதாவது இதுல இருக்கான்னு கேட்டால் நானும் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து சொல்ல போனா ஒரு திருச்செந்தூர்ல ஒரு பீச் சீன் ஒன்று வரும், ஜீவான்னு சொல்லிட்டு வருவார். எனக்குலாம் வந்து கமலா இது எப்படி பர்ஃபார்ம் பண்றாரா, எனக்கு ஒண்ணுமே எனக்கு சிம்புட்டுமே அந்த குறை இருந்துச்சு இந்த படத்துல. சிம்புவை இப்ப எனக்கு வந்து அதே இடத்துல சிம்பு இடத்துல நான் வந்து அருணுஜியை யோசிச்சு பாக்குறேன். அந்த அருணுஜியை யோசிச்சு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல டோட்டல் வில்லனிசமே கொண்டு வந்திருப்பாரு. அது இப்ப இது என்ன வில்லனை கொண்டு போறதா ஹீரோவை கொண்டு போறதா இல்ல பேரல் ஹீரோவை கொண்டு போறாங்கிற குழப்பத்துல அவர் பர்ஃபார்மே பண்ணல. சிம்புவுமே அந்த வெறித்தனத்தை கொண்டு வரலையோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபயரா இருப்பார்ல, அந்த ஃபயர் வந்து அப்படி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அணைச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை கதைப்படி அப்படியா இல்ல வந்து இவ சிம்பு வாண்டடா இது வந்து இப்படி பண்ணா வில்லனா போயிடும், அப்படி பண்ணா இப்படி போயிடும் அப்படின்னு நினைச்சு விட்டாரா இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு இதே வந்து அந்த இடத்துல அருணுஜை யோசிச்சு பார்த்தா திரிஷா போர்ஷன் இருக்குல்ல அந்த செகண்ட் ஹாஃப்ல வர போர்ஷன், அதெல்லாம் அருணுஜி ஒரு மேனேஜமே கொண்டு வந்திருப்பாரு. சில ஒரு பர்ஃபார்மன்ஸ் யாராவது ஒரு அருணுஜி மாதிரியான ஆட்கள் கொண்டு வந்திருப்பான். சிம்பு எனக்கு இந்த படத்தை அதாவது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டர் சிம்பு தான். ஆனா எனக்கு என்ன சிம்புட்ட கூட நான் பண்ண அது அவரோட லெவலுக்கே இது பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறேன். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். இது மாதிரி யாருமே ஒரு சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையோ, என்ன 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 காரணம் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு இந்த படத்து மேல. முக்கியமா கமல் தான். ஏன்னா கமல் வந்து நான் வந்து இந்தியன் 2 வந்து அந்த லிஸ்ட்ல சேர்த்திருந்தேன். ஆனா என்னன்னா இந்தியன் 2ல ஒரு சின்ன ஒரு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த மேக்கப்னால அவரோட முகபாவனைகள் தெரியல. ஏன்னா மேக்கப் ஒன்று போட்டிருக்காங்க, அந்த மேக்கப்ல நமக்கு அவரோட முகபாவனைகள் தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால நமக்கு வந்து ஒரு குறையா தெரியுது போல இருக்குன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இந்த படத்துல எனக்கு அவர் என்ன ரியாக்ஷன் ஒவ்வொரு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்ல, எல்லாமே எனக்கு ஒரு ஜஸ்ட் அது எனக்கு பிக் பாஸ் எஃபெக்டா இல்ல வேற ஏதாவது எஃபெக்டா இல்ல விக்ரம்ல இருந்து அவர் வெளியே வரலையா ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இதுக்கு அவரு பழைய கமலா வரணும். ஏன்னா பழைய கமல் எப்படின்னா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் கமலா தெரிய மாட்டார், அந்த கேரக்டரா மட்டும் தான் தெரியும். எந்த இடத்துலயும் கமல் தெரியவே மாட்டார் நான் பார்த்த வரைக்கும், இந்தியன் 2 தவிர்த்து. அதுக்கு முன்னாடி எந்த படமா அந்த உத்தம இல்லடா இருந்தாலும் முன்னாபாயும் பார்த்திருக்கேன், வசூல் ராஜாவும் பார்த்திருக்கேன். ஆனா வந்து அந்த ரீமேக்குங்கிறது வந்து எந்த இடத்துலயும் ஃபீலே ஆகாது. ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரி இருக்கும் வசூல் ராஜா. இப்ப பண்ண வேண்டிய ஆக்சுவலா படத்தெல்லாம் அப்ப முன்னாபாயை பண்ணிட்டு விட இருந்தாரு. நல்லா விரும்பாண்டி இருக்கும் வசூல் ராஜா பர்ஃபார்மன்ஸ் வைஸ். இதுல உங்களுக்கு சிம்புவோட கேரக்டர் ஆர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஆர்க் பிடிச்சிருக்குன்னு சொன்னா சிம்பு ஆர்க்லாம் அதுல இல்ல அவரை கேக்குறேன். ஆர்க்லாம் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாம் கரெக்டாவே இல்லைங்க. ஆனா சிம்பு நல்லா நடிச்சிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதான் ப்ரோ, எனக்கு ஸ்டண்ட் அவரு மேனரிசம் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அவரோட கேரக்டர் ஒரு சீன்ல எனக்கு ரொம்ப இதுக்காயா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. எனக்கு அங்கதான் ரொம்ப கடுப்பானது. பீச் சீன் தானே திரிஷா கூட பேசுறது. அதேதான். அப்புறம் ஒண்ணு அவங்க அப்பாவை கொண்டதை நம்மள்ட்ட காட்டியிருக்கவே வேணாம். அரசியல் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு பாருங்க. அவங்க சிம்புவோட அப்பாவை கொண்டுட்டாங்க. ஈஸி மேனிபுலேட் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவரோட கேரக்டர் வந்து ஈஸி மேனிபுலேட் மாதிரி இருந்துச்சு. யார் என்ன சொன்னாலுமே அதான் ப்ரோ அவங்க அப்பாவை கொள்ற கேரக்டரை நமக்கு காமிச்சுக்க வேணாம் யார் கொண்டாங்கன்னு. அது மேனிபுலேட் ஆகி அப்படி கொண்டா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம காமிச்சிட்டாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே டைரக்டரே குறை சொல்றோம். ஆக்சுவலா விடாமுயற்சி படம் பண்ணும் போதே வந்துட்டு அது வந்து ஹீரோ தான் இந்த படத்தை ரீமேக் பண்ண சொல்றாரு. அவர் தான் வந்துட்டு இப்படிதான் வைக்கணும், இப்படி பெண்கள் வந்து எப்படி போனாலும் நம்ம வந்து இதா இருக்கணுங்கிறது ஹீரோவோட இன்புட். அதை தான் அந்த டைரக்டர் ட்ரை பண்றாரு. இதே போலதான் ஏன் எல்லாத்துக்குமே ஏன் மூல கதை நீங்களே கொடுக்கணும்? கமல் சார் ஒரு படம் வேற ஒரு டைரக்டர் படத்துல போய் நீங்க போய் நடிக்கலாம்ல. நீங்க கேக்குறாங்க அவர் எங்க கொடுக்குறாரு? அவர் தான் அவங்க தான் கேக்குறாங்க. அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ, டாமினேஷன் இருக்கு. நீங்க எல்லாம் மணிரத்னத்துக்கு கதை இல்லைன்னா கதை இருக்கிற ஒரு டைரக்டர் தேடி போங்க. கதை இருக்கிற டைரக்டர் இல்ல ஒரு நிமிஷம் அப்படி விக்ரம் கொடுத்தாரு. விக்ரம் பிளாக் பஸ்டர் தானே, விக்ரம் அவரோட ஐடியா தானே. ஒரு அதனால எல்லாத்தையும்
சரி அவரால ஹேண்டில் ஓகேங்களா? பண்ண முடிஞ்சுச்சு, இவரால ஹேண்டில் பண்ண முடியல. அதான் இவரால ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். அப்படின்னா யார் பொறுப்பு? ஆக்சுவலா நீங்க அவர் என்ன எத்தனை சொல்லிட்டாரு, படம் கமலே என்ன சொன்னார் பேட்டில, கமலே சொன்னாரு, மணிரத்னம் சொன்னாரு. இந்த வகையை சொல்ல கேளுங்க. மணிரத்னம் சொன்ன வார்த்தை என்னன்னா, கமல்ஹாசன் ஒரு கதைக்கரை சொன்னாரு, நான் டோட்டலா எனக்கு மாத்திக்கிட்டேன் அப்படின்னாரு. நீ கமல்ஹாசன் சொன்னது என்னன்னா, நான் ஒரு கதைக்கரு சொன்னேன், அவர் மணிரத்னம் டோட்டலாவே நான் சொன்னது எல்லா பாயிண்ட்டையும் மாத்திட்டு அந்த கதை கருவை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த கதாபாத்திரம் அது என்னன்னா, ஹீரோ கூட அந்த அமரன்கிற டைட்டில் கொடுக்க, அமரன்ங்கிற பேர் வச்சிருந்ததை அதை ஹீரோ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அந்த அளவு அவர் அமரன் எதுக்கு வச்சிருந்தாருன்னா, அதை அவர் கதைப்படி என்னன்னா, ஆக்சுவலா எப்படி இருக்கும் நான் சொல்றேன். ஒரு மனுஷன் அவரோட இளமை பருவத்தில இருந்து திரும்ப 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 சாவு துரத்துக்கிட்டே இருக்கு. சாவு துரத்துக்கிட்டே இருக்கு. அந்த சாவு பல வகையில அவர் தப்பிச்சு 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 வராரு. யார் மூலமாச்சும் சாவு வந்துட்டு இருக்கு அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சாவு வருது, அப்புறம் ஒரு சாவு வருது, அப்புறமேட்டு ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் ஆகும்னு நினைச்சு முடிச்சிட்டாரு, கேங்ஸ்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னோட குரு மூலமே ஒரு சாவு வருது. அதுதான் அந்த படத்துல இன்ட்ரோ. அந்த சாவுல தப்பிக்கிறாரு. அதுக்கு சாவுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்க ஒரு பையன், அவன் மூலமா நம்ம வாழ்றாரு. திரும்ப அவன் மூலமே ஒரு சாவு நமக்கு வருது. அதுல இருந்து தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னை சார்ந்தவங்கள இருந்து ஒரு சாவு வருது. அதுல இருந்து தப்பிக்கிறாரு. தன்னால கடைசியில முக்கியமா நினைக்கிறேன், எல்லா ஆட்கள் மூலமாவே நம்ம சாவு. யார் அண்ணன் மூலமாவும் சாவு வருது, வளர்த்த பையன் மூலமாவும் சாவு வருது, இப்படி யார் மூலமாவும் சாவு வருது. ஆனா சாவுல இருந்து தப்பிச்சு தப்பிச்சு போற ஒரு அமரன். அமரன்னா நமக்கே தெரியும், சாவே இல்லாதவன் அர்த்தம். அப்படித்தான் இவர் எழுதியிருப்பாரு. அதான் இவர் மணிரத்னம் நான் அப்படி இருக்காது, நான் இப்ப பண்றேன் பாருங்க, இடியாப்பத்தை இங்க இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போய் நேரடியா கொண்டு போறேன்னு சொல்லிட்டு நேரடியா முடிச்சுட்டு விட்டாரோ. எனக்கு நம்மளோட கதை இப்படிதான் இருக்கும். நீங்க அப்படி சொல்றீங்க. எத்தனை டைரக்டர்ஸ் மிஸ்கின்ல இருந்து வினோத்ல இருந்து ஒரு வருஷம் இவருக்காக உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அவங்க நல்ல டைரக்டர் கெட்ட டைரக்டர் எதா வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்க ஓகேன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்களோட பண்ணல? உங்களோட கதை, உங்களோட இன்புட், உங்களுடைய இது நீங்க பிரில்லியன்ட் தான். நீங்க அதெல்லாம் தேவர் மகன் மாதிரி இல்ல வேற விருமாண்டி மாதிரிலாம் யாராலையும் பண்ண முடியாது. எல்லாத்துட்டையும் நீங்க எதுக்கு ஒரு டைரக்டர்னா அவங்க நீங்க கதை சொல்லிட்டாங்க ஓகேன்னா நீங்க போங்க. அவங்கள ஒரு வருஷம் வேஸ்ட் பண்றீங்க. எத்தனை டைரக்டர் தெரியுமா இந்த மாதிரி வச்சிருந்த. அதே போல இன்னொன்னு சிம்பு சொல்றாங்க, இவர் சூப்பரா எடுக்கிறாரு, அதனால பயங்கரமா கால் ஷீட் கொடுத்து பயங்கரமா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணாரு, ஃபுல் டேஸ் உட்காந்து இருந்தாரா. சிலர்லாம் நல்லாவே எடுக்கல, அதனால இவர் சரியா வரதில்லை. இந்த ட்ரிபிள்ஏவே எங்க ஊர்ல சின்னாலப்பட்டியில் நடந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல 3 மணி 4 மணி 5 மணி சிம்பு வராருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்கள் எல்லாம். வரவே இல்லை. என்ன அவர் சொன்னதை எடுக்கலன்னா நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் அவரோட கதையை ஓகே பண்றீங்க? எதுக்கு கால் ஷீட் கொடுக்குறீங்க? எதுக்கு ப்ரொடியூசர்ட்ட அட்வான்ஸ் வாங்குறீங்க? இதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல, அப்போ அவனோட விஷனே நீங்க விட்டுருங்க. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஓகே இல்லைன்னு கூட சொல்லலாம். நீங்க வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த டைரக்டருக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஹீரோ இருந்தார் முன்னாடி, அவர் ஃபேமஸான ஹீரோ தான். டைரக்டர் மஞ்சள் சட்டை போட சொன்னாலும் போட்டு வருவாராம், கருப்பு சட்டை போட சொன்னாலும் போட்டு. அவரு ஃபெமிலியரான ஒரு ஹீரோ தான், வேற யாரும் இல்லை, விஜயகாந்த் தான். இத்தனைக்கு அவர் என்ன டைரக்டர் சொன்னாரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். ஸோ ஏன் நீங்க 45 படம் 48 படம் பண்ணிருக்கீங்க, ஒரு ஓகேன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க போய் டைரக்டரை போய் இன்டரப்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அதெல்லாம் தான் இந்த படத்தோட மைனஸ். நீங்க பாருங்க, அடுத்த படம் ஃபுல்லா கமலோட டாமினேஷனா தான் இருக்கும். படமா இருக்காது. நம்ம 4 பேர் புகழ்ற மாதிரி உத்தம வில்லன் மாதிரி சூப்பர் படம் அப்படின்னு 4-5 பேர் வேணா புகழ்ற மாதிரி இருக்குமே தவிர ஒட்டுமொத்த மக்களும் புகழ்ற மாதிரி இருக்காது அந்த படம். ஒட்டுமொத்த மக்களும் புகழ்ந்த படம். இதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இல்ல நீங்களே கேள்வி கேட்டு அதுல நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. என்னன்னா ஒரு டேரக்டரை ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் அவங்க உட்கார வைக்கணும், அப்புறம் ஏன் அவங்க கழட்டி விடணும் அப்படின்னு கேட்டீங்க. அப்புறம் நீங்களே சொல்லிட்டீங்க, இப்போ ஒரு ஷூட்டிங் வரல, அப்புறம் அந்த டேரக்டருக்கு ஏன் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கு முன்னாடி கழட்டி வருது எவ்வளோ பெட்டர். ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனஸ்தாபங்களால அந்த படம் நின்று டிராப் ஆகி திரும்ப அதுல கோளாறு அதுக்கப்புறம் அது கேள்வி நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ கமலும் மிஸ்கினும் ஒரு படம் பிளான் பண்ணாங்க, புத்தனின் பல்லுன்னு ஆரம்பிச்சாங்க. ஐடியா ஓகே, எல்லாம் ஓகே, அவங்களுக்குள்ள செட் ஆகல, பிரிஞ்சுட்டாங்க. அந்த படம் பாதி ஆரம்பிச்சு பாதி பிரிஞ்சது எப்படி இருக்கும், துப்பறிவாளன் 2 மாதிரி நின்றுருக்கும். ஓகேவா? இல்ல இப்போ பிசாசு எப்படி ஷூட்டிங் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகாம இருக்கு, அது மாதிரி நின்றுருக்கும். அதுக்கு இது எவ்வளவு பெட்டர். ஒரு படம் அவங்க ஒர்க் பண்ணி அதே மாதிரி போறோம். அதே மாதிரி ஹெச் வினோத் தானா ஹெச் வினோத் சபாஸ் நாயுடு அவர் தானே டேரக்டர். அதுதான் சொல்றேன், நீங்க அவர் தானே டேரக்டர். அவருக்கு சபாஸ் நாயுடு எல்லா கதையும் உங்களுக்கே தெரியும். அவரு காலில் அங்க இருந்து படிக்கட்டுல தவறி விழுந்து கால் அடிபட்டுருச்சு. ஒரு படம் 2-3 வகையில தடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த படத்தை விட்டுறது தான் பெட்டர். ஏன்னா இவர் ரொம்ப காலத்துக்கு அதை ஏற்கனவே பல படங்கள் அவங்க அனுபவிச்சுட்டாங்க. அதுலயே அப்படிதான் ஆச்சு அந்த படமும். அந்த படம் தெலுங்கு காமெடியன் பிரமானந்தம் தமிழ்ல அதை வச்சு எல்லாம் பண்ணி ஒரு பேரெல்லாம் போட்டு அமியாக்ஷன் ஜோடியா வச்சு
அந்த படம் எல்லா வகையிலையும் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது சில பல பஞ்சாயத்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேற வந்து அவருக்கு அடிபட்டு அப்புறம் இது மாதிரி பல கோளாறுகள் இருந்தாலும் அது நடந்துச்சு. அது படம் டிராப் ஆச்சு. உங்களுக்கே தெரியும். சீனோத் கதை வந்து அது வேற. சீனோத் வந்து இவர் ஒரு கதை சொன்னாரு, அவர் ஒரு கதை சொன்னாரு, 2 பேரும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஓகே பண்ணி எழுதி ரைட் பண்ணி அது நம்ம கதை நமக்கு செட் ஆகலன்னு அதுக்கப்புறம் வந்து கமல் அதுக்கே விட்டு கொடுத்து அவங்களதான் வெளியே போனது. இது அது நான் என்ன சொல்றேன், ஒரு படம் ஆரம்பிக்காம டிராப் ஆகுறது வந்து எனக்கு ரொம்ப நல்லதுதான். ஏன்னா ஆரம்பிச்சு மனசாப்ப வந்து பிரச்சனை ஆகிறத விட ஆரம்பிக்காம போறது எவ்வளவு நல்லது. ஆனா ஒரு படம் நீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்க, உங்க வேற யாரும் கிடையாது. மனிதத்தனம் ஒரு மிகப்பெரிய டேரக்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. இப்ப இவர் விக்ரம் கடைசி ஹிட் 2 பேர் கடைசியா பிளாக் பஸ்ட் கொடுத்துருக்காங்க. மனிதத்தை நீங்க போய் நடுவில் போய் நீங்க மத்த டேரக்டர் நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். மனிதத்தனம் எவ்வளவு பேர் டேரக்டர் உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், மனிதத்துக்கும் தெரியும். அவரை போய் ஒருத்தர் வந்து இவருதான் இப்படிதான் மாத்துங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணாருன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி மனிதன் வெளியாலும் கிடையாது, அவரோட சொந்த மருமகன் தான். கமலஹாசனோட மருமகன் தான் மனிதத்தனம். அதனால அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால அவங்க டோட்டல் 2 பேர் வந்து வீட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்ங்கிறப்ப அவங்க அதெல்லாம் வந்து எவ்வளவோ பேசிக்கலாம். அதனால அவங்களை எல்லாம் ஒத்து வந்துதான் இதெல்லாம் செய்யறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எனக்கு அதுலதான் குறைகள் இருக்கு. நம்ம அவங்க ஏன் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு நமக்கு தேவையில்லை. நமக்கு எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணலங்கிற மட்டும் நம்ம சொல்லலாம். ப்ரோ தப்பே இல்லை ப்ரோ, அவர் ப்ரொடியூசர், அவர் காசு ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவர் தலையிடுறது பிரச்சனையே இல்லை. அவர் தலையிட்டதுனாலதான் அவர் ஃபுல் தலையிட்டா நமக்கு விரும்மாண்டி, தேவர் மகன், ஹேராமை படம், உத்தம வில்லன் மாதிரி படம் தான் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் எல்லாமே நல்ல படம் தான். அவர் ஃபுல் தலையிட்டாருன்னா அது ஒன்றும் தப்பு இல்லையே. அவர் தானே ப்ரொடியூசரு, அவரை பத்தி தெரிஞ்சுதானே எல்லா டைரக்டரும் அக்செப்ட் பண்றாங்க. அது இது இல்லையே. அது என்ன நீங்க ப்ரோ இப்ப நீங்க ஒரு லிஸ்ட் சொன்னீங்களே, அதே அவருக்கு பிடிக்காதான்? அதை 4 பேர் தான் பாராட்டுவாங்க. அது 4 பேர் எல்லாரும் தான் தசாவதாரம், தேவர் மகன்லாம் வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கமல் தான், டைரக்ஷன் மட்டும் வேற ஆளு. அவர் தலையிட்டார். அதே மாதிரிதான் ஃபுல்லா அவரே பண்ணிட்டாருன்னா நல்லா தான் வரும் படம். இது வரைக்கும் மோசமா வந்து எனக்கு தெரிஞ்சது பல படம் இருக்குங்க. நம்ம அன்பே சிவம், மகாநதி, குணா, ஏகப்பட்ட படம் இருக்குங்க. அதெல்லாம் ஹிட்டான படங்கள் கேக்குறாரு. தசாவதாரம், தேவர் மகன்லாம் அவர் வேற டைரக்டர் தான் பண்ணாரு, கமலோட ஸ்டோரி எடுத்து. அபூர்வ சகோதரர்கள் இருக்கே, அதை பண்ணணும் ப்ரோ. இவங்க 2 பேரையும் பத்தி அவர் சொல்ல முடியாது. பிரகாஷ் ப்ரோ சொன்னது கரெக்ட். சங்கர்கிட்டயோ மணிரத்னத்திட்டயோ கமல் போய் சொல்ல மாட்டாரு எதுவும். ஏன்னா அவருக்கு தெரியும் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால போய் சொல்ல மாட்டாரு. அன்பரி படம் இப்ப லோகேஷ் கனகராஜ் சொன்னார்ல, அன்பரி படம் முழுக்க வந்து கமல் தான் பண்ணுவாரு. அது எக்ஸிக்யூட் மட்டும் அவங்க பண்ணி தருவாங்க. அது நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இது பழைய மாதிரி இதுதான் ப்ரோ. அவர் முன்னாடி பண்ணிட்டு இருந்த மெத்தடுக்கு மறுபடியும் வர இல்ல. உத்தம வில்லன் இல்ல ப்ரோ, அரசியல் படம் நான் உண்மையில கேட்கிறேன். இந்த படத்துல எந்த கமலோட ஒரு இது இருந்துச்சு? அவர் சொன்ன ஸ்டோரி இவர் எடுக்கல. இதுல ஒரு சீன் கூட இது கமலோட ஸ்கிரீன் பிளேவோலயோ கமலோட டயலாக்ஸ் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மணிரத்னம் அவரோட பழைய படத்துல இன்ஸ்பிரேஷன். இல்ல உத்தம வில்லன்னு நீங்க ஆஹா ஓவன்றீங்க. அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட சொன்னது வேற படம், கடைசியில இந்த மாதிரி படம் பண்ணிட்டாரு. எனக்கு தலைவா அவர்கிட்ட சொன்னது வேற சொல்றாரு. நான் சொல்றேன், அவர்கிட்ட சொன்னது வேற கதை, தான். ஆனா ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே இந்த கதை தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க, படத்தை பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் பண்ணல. அதான் சொல்லிருக்காரு, இதெல்லாம் சார் இதெல்லாம் மாத்திரலாம் சார், இதெல்லாம் நல்லா இல்ல சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எல்லா படத்துக்கும் அவர் பண்றதுதான். தசாவதாரத்துக்கும் சின்னதா தான் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட். அது பெருசா போய் பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு. ஆளவந்தானுக்கு இது நடந்துச்சு. எல்லா படத்துக்கும் நடந்துச்சு. இல்ல உத்தம வில்லன்ல நிறைய சேஞ்சஸ் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பண்ணி தரல, ரிலீஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் உத்தம வில்லன் தான் ப்ரோ வரீங்க. தேவர் மகன் இருக்கு, சரிங்க. அதுக்கெல்லாம் வேற இந்த ப்ரொடியூசர் என்ன பாதிக்கப்பட்டாருன்னு தான் நான் சொல்றேன். பெருமாண்டி அவர் தான் ப்ரொடியூசர். பெருமாண்டிக்கு அவர் தான் ப்ரொடியூசர் சொன்னதுதான் நான் சொல்ல முடியும். அது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை ப்ரோ. படம் நல்லா இருக்கா இல்லையா நம்ம இது உத்தம வில்லன் நல்ல படமா நல்ல படம் உங்களுக்கு தெரியல ப்ரோ, எங்களுக்கு தெரியுது உத்தம வில்லன் நல்ல படம். இங்க இருக்க எல்லாத்தையும் கேளுங்க. கலெக்ஷன் ஹிட் ஆயிடுச்சா? அது தேவையில்லை ப்ரோ. கலெக்ஷன் வச்சு நம்ம என்ன படம் படம் நல்லா இருக்கா இல்லையா? அப்ப எந்த படத்தையும் கலெக்ஷனா ஓடுச்சுனா ஒரு படம் நல்ல படமா? நல்ல படமா? கலெக்ஷன் நல்லா இருக்கும். அத விட நல்ல படம் எல்லாத்துக்கும் பிடிச்ச படம் இல்ல உத்தம வில்லன். இந்த ஸ்பேஸ்ல இருக்க நிறைய சொல்லுங்க, எல்லாருக்கும் அத சொல்லுங்க. படம் நல்ல படம் இல்லன்னு சொல்ல முடியாது. உத்தம வில்லனா மாஸ்டர் பீஸ்னு சொன்ன பல பேர் ரொம்ப இங்க இருக்க எல்லாத்தையும்
இப்போ லோகேஷ் தலைவர் 171 வந்தப்ப அவர் சொன்ன கதையே வேற. இப்ப திரும்ப அந்த வேட்டையின் ஷூட்டிங் டைம்ல திரும்ப வேற கதை போய் சொல்லியிருக்காரு. அவர் போய் ரஜினிகிட்ட போய் மாத்தி இருக்காரு கதையை. அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல தலைவா, எனக்கு என்ன தெரியுமா, இவர் இல்ல கமல் இந்த பாயிண்ட் நான் கம்ப்ளீட் அது பண்ணிக்கிறேன். எல்லா ஹீரோஸும் பண்றாங்கங்க. அது வேற எந்த ஹீரோஸ் பண்ணலன்னு ஒரு ஹீரோ சொல்லுங்க. இல்ல அவர் அப்படி கிடையாதுன்ட்டு எல்லா ஹீரோவும் பண்றதுதாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அரசியல் ப்ரோ, கூலிக்கு வந்து லோகி ஃபர்ஸ்ட் சொன்ன கதை வேற, அவர் கடைசியில மாத்திட்டாரு கதையவே. இல்ல நாளைக்கு ஹிட் ஆனா விட்டுருவாங்க லோகேஷ். ஃபிளாப் ஆனா அந்த அது வந்து ஒரு நார்மலான ஸ்டோரி சேஞ்ச் பண்றது, அதெல்லாம் வந்து சொன்னாரு. அது ஒரு நார்மலான விஷயம். ஸ்டோரி சொன்னார்ல, அதுதான் நானும் சொல்றேன். படம் ஃபிளாப் ஆகும்போது கேட்க ரஜினியா இருந்தாலும் இல்ல கேட்கலாம். ஒருத்தரா பேசுங்க. இன்னைக்குதான் அதிகமா வந்து ஓவர்லாப் ஆகுது. ஒருத்தரா அவர் சொல்றத நானும் சொல்றேன். படம் ஹிட் ஆனா யாரும் கேட்க போறது இல்ல. ஃபிளாப் ஆகும்போது கூலிக்கும் இதே பிளேம் நடக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். அது நடக்க கூடாது ப்ரோ. எப்படி நீங்க சொல்லலாம்? தலைவர் ஓகே சொல்லிட்டாரு. அந்த சொன்ன கதைக்கும் தலைவர் ஓகே சொல்லிட்டாரு. ரெண்டாவதா சொன்ன கதைக்கும் தலைவர் ஓகே சொல்லிட்டாரு. ஹிட் ஆயிட்டா நான் டைரக்டர் அடிக்க மாட்டேன். ஃபிளாப் ஆனா நீ சொன்ன கதையை எடுத்துக்கல, என் தலைவன் ஏன்டா ஃபிளாப் பண்ண அடிப்பேனா? ஒரு நிமிஷம் அரசியல் ப்ரோ, இப்ப நீங்க அக்யூசேஷன் வைக்கிறீங்கல்ல, இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு எனக்கு தெரியும். அவர் பண்ண அக்யூசேஷனா வைக்க முடியும். இது எல்லாருமே பண்றது தலைவா. அதுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, நான் விடாமுயற்சியில இருந்தே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது வந்து விடாமுயற்சி மட்டும் டைரக்டர் மேல தப்பே கிடையாது. வலிமை விவேகம்ல வலிமை என்ன பிரச்சனைனா அதுவும் டைரக்டர் மேல தப்பு கிடையாது. இல்ல விஷால் உங்களுக்கு நான் ஏற்கனவே 3 தடவை சொல்லியிருக்கேன். யாருக்குமே சொல்றேன், ஒருத்தவங்க சொல்ற கருத்தை வச்சு அவங்கள மட்டும் பேசுங்க. அவங்க டிபில உள்ள நடிகர்களோட சார்ந்தோ இல்ல அவங்க சார்பு இல்ல. எப்பவுமே சொல்றேன், நான் உங்கள்ட்ட 3 தடவை சொல்லிட்டேன். இல்ல உங்கள்ட்ட நான் 3 தடவை சொல்லிட்டேன். எப்பவுமே அது என்னன்னா ரசிக சண்டையா கிளம்பும். இது நீங்க பண்றது தப்புங்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் சொல்றாரு அவர் கருத்தை சொல்லுங்க, அவரோட படங்களை பத்தி பேசுங்க. இல்ல அவர் சொல்ற தப்புனே சொல்லுங்க முழுக்க. ஆனா வந்து எப்பவுமே வந்து முழுசா பேச விடுங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் ரைட் தப்பு சொல்லுங்க. நீ சொல்லுங்க, என்ன சொல்லுங்க கேக்குறேன். சொல்லுங்க. கமல் மட்டும் தான் தப்புன்றாரு. இல்ல அப்படி சொல்ல நான் அஜித் சரி, அப்ப அவர் சொல்றது தப்புன்னு சொல்லுங்க. நீங்க உடனே டக்குனு உங்க பேர் இப்படி என்னன்னா, நீங்க ஏற்கனவே ஒருத்தர் வந்தாரு, அவர் ஒரு கருத்து சொல்றாரு, உடனே உங்க டிபில இருக்க நடிகர் ரசிகன் சொல்றீங்க. 3வது தடவை சொல்றேன் உங்கள்ட்ட. நீங்க 3வது தடவை இல்லையே சொல்லுங்க. சரி ரைட் சொல்லுங்க. 10வது வாட்டி கூட சொல்லுங்க. நீங்க சொல்றது என்ன கேட்காம இருந்திருக்கேன். முதல்ல என்ன முடிக்க விடுங்க. சொல்லுங்க. அவரு கமலை பத்தி ஒண்ணு சொல்றாரு. அது எல்லா ஆக்டர்ஸும் பண்றாங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகரும் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவர் கமலை பத்தி இவ்வளவு பாயிண்ட் வைக்கிறாருல, இது எல்லாருமே பண்றாங்கன்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ல நான் எடுத்துட்டு வரேன். அவர் அக்யூஸ் பண்ணணும், அஜித்தை வச்சு கார்னர் பண்ணுன்றது என்னோட மோட்டோ கிடையாது. முடிச்சிட்டீங்களா? சொல்லிட்டா நான் சொல்லவா? ஓகேவா? நான் இல்ல சொல்றேன். இது இப்போ வந்து நீங்க அவரை கார்னர் பண்ணீங்க, எனக்கு எப்படி பண்ணீங்க எனக்கு தெரியாது. ஆனா இங்க ஸ்பேஸ்ல டார்கெட்டாவே நீங்க போன வாட்டி ஒருத்தர் பேசினாரு டிபி வச்சு, நீ அஜித் ஃபேன் தானே, நீங்க அஜித் ஃபேன் ஒப்பீனியன் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்னொருத்தர் ஒரு வாட்டி வந்தாரு, சிம்பு ஷூட்டிங் போக மாட்டாரு, நீங்க ஒன்னு அவர் டிபி வச்சுக்கிட்டு நீ அஜித் ஃபேன் தானே, உங்க ஆள் இருக்க டிபில போறாரான்னு கேக்குறீங்க. அது பல பேர் என்ன பண்ணிருக்காங்க அந்த ஸ்பேஸ்ல. அப்ப நீங்க கேட்டிருக்கீங்களா? அது நீங்க அப்ப நீங்க கேக்குறது நீங்க பண்ணாங்க, நீங்க நான் கேக்குறேன். பிரகாஷ் அண்ணா அத மட்டும் நான் ஒண்ணே சொல்றேன். நீங்க அத பண்ண எடுத்துக்கிறீங்க, நீங்க அத பண்ண எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அது எனக்கு தேவையில்ல. நான் சொல்றது என்னன்னா, பொதுவாவே யார் என்ன சொல்ல அவங்க கருத்தை நீங்க எடுத்து பேசுங்க. இல்ல அவங்க கருத்தை இப்படி சொல்லுங்க, அது தப்பு கிடையாது. ஆனா நீங்க தனிப்பட்ட எப்ப பார்த்தாலும் ஒரு நடிகரோட ரசிகர் இவரோட ரசிகர் மட்டும் அடையாளம் காட்டாதீங்க, அது தப்பு. ஏன்னா இப்ப அடையாளம் காட்டுறது திரும்ப ரசிக சண்டையா தான் மாறும். திரும்ப இன்னொருத்தர் பதில் சொல்லி வருவாரு, இன்னொருத்தர் பதில் சொல்லி இப்படி ஒருத்தர் சொன்ன கருத்துக்கு நீங்க டோட்டல் ரசிகர் ஒரு ஃபேன் பேஸை திருப்பி விடுறீங்க. ஃபேன் பேஸை திருப்பி ஒரு வேலையை மட்டும் செய்யாதீங்க. இதோட நான் 3வது தடவை சொல்றேன், இதோட விட்டுருங்க. இல்ல உங்களுக்கு அது நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா பண்ணிக்கிங்க, அது உங்க விருப்பம். எனக்கு நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்றேன், அவ்வளவுதான். அத சொல்ல மாட்டாரு. அரசியல் சொல்லுங்க. நீங்க பேசுற முழுக்க தப்புன்னு சொல்லுங்க. நீங்க அவரை திட்டுங்கிற நான் அப்படிதான் இல்லையா? நீங்க அவர் ஃபேன் பேஸுக்கே போகாதீங்க இல்லையா? அவர் பேச பிடிக்காது, அரசியல் தூக்க சொல்லுங்க, தூக்குறேன். அவர் பேசுறது தப்பு, அவர் நெகட்டிவா பேசுறாரு, வாண்டடா பண்றாரு, அவர் தூக்கிருங்க, ஸ்பீக்கர் தராதீங்கன்னு சொல்லி அதை நான் ஒத்துக்குவேன். இது அவர் தனிப்பட்ட முறையில் இப்படி பண்றாருப்பா, தூக்குங்க, தூக்கிறேன். நீங்க தான் அரசியல் ஒரு கை தூக்கி இருக்காரு, பேச கொடுங்க. நீங்க நான் தயவு செய்து நாளைக்கு இந்த ரெக்கார்டை போட்டு கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விடாமுயற்சியில இருந்து தான் ஆரம்பிச்சேன். அஜித் டைரக்டர் மேல தப்பு கிடையாது, அஜித் மேலதான் தப்புன்னு. நீங்க வேணா ரெக்கார்டை எடுத்து போட்டு பாருங்க. அது பாவம், அவர் இன்னைக்கு படம் இல்லாம உட்காந்துருக்காருன்னா அது காரணம் இவர் தான். நீங்க சொல்லலாம் அவர் ஏன் அக்செப்ட் பண்ணாருன்னு சொல்லலாம், அது வந்து கரெக்ட். ஆனா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வார்த்தையே அந்த விடாமுயற்சி படத்தை ரீமேக் பண்ணது தப்பு, இந்த மாதிரி தான் வைக்கணும்னு சொன்னது தப்பு அப்படின்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நான் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்க தப்பா தான் நான் சொன்னேன். நான்
அதே போல என்னுடைய பாயிண்ட் நான் சொன்னேன், கொஞ்சம் ஹீரோஸ் எல்லா ஹீரோஸோட தலையீடும் தப்புன்னு தான் நான் சொல்றேன். நான் இவரை மாத்திரம் சொல்ல, எல்லா ஹீரோஸோட எத்தனையோ டேரக்டர்ஸ் இப்ப கதை சூப்பர் சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல கதையை நம்ம ஒரு டைரக்டரை செலக்ட் பண்ணிட்டு கதை கேட்கறதோட ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஷூட் போலாம் தான் நான் சொல்றேனே தவிர அரசியல் ப்ரோ இதுல எனக்கு ஒரு கருத்து இருக்கு. இல்ல ஹீரோ தலையிடக்கூடாதுன்றீங்களே, இப்ப சூர்யா 10 வருஷமா இட்டு கொடுக்கல, அவரு கதை செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னு பிளேம் அவர் மேலதானே வருது. அப்ப அவர் தலையிட்டு தானே ஆகணும். இஷ்டத்துக்கு எடுன்னு விட்டா அப்புறம் அது எப்படி? ஏன் இந்த படம் வரலையா? சூரியரை போட்டிருக்கு என்ன குறைச்சல், இந்த படத்துக்கு என்ன குறைச்சல்? அது இன்னொரு படம் அதெல்லாம் இங்க யாருக்குமே தேவையில்லையே, 10 வருஷமா இட்டு கொடுக்கல, அதுதானே டாபிக். ஏன் ரெட்ரோவே நம்ம பிரைஸ் பண்ணி தானே நீங்க என்ன சொன்னீங்க? நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பாக்ஸ் ஆபீஸ் தானே சொன்னீங்க. அதெல்லாம் நல்ல படம் யாருக்குமே பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகணும். அது ரெண்டுமே ஓட்டிட்டீங்க, சூரிய போட்டு ஓட்டிட்டீங்க, தியேட்டர்ல நீங்க பாத்தீங்களா? சரி ஓகே, ரெட்ரோ நல்லதானே, அவர் தான் காமிக்கிறாரு, கலெக்ஷன் காட்டுறாரு, 215 காமிக்கிறாரு, படத்தோட பட்ஜெட்ல இருந்து எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட்னு சொல்றாரு அவரு. அதை நீங்க நம்பலையா? ஆனால் இங்க ஏத்துக்க ரெடியா இல்லையே. நான் ஏத்துக்க, நான் அன்னைக்கே அப்படி இருந்தும் ரெட்ரோ ஃபுல்லா நெகட்டிவ் தான் வந்துச்சு. அந்த 250 விடுங்க, அது பண்ணுச்சு, ஆனா நெகட்டிவா தான் வந்துச்சு. நல்லாவே ஒரு வாரம் அடிச்சாங்கல்ல இதே ஸ்பேஸ்ல, ஒரு வாரம் வந்து அடிச்சாங்கல்ல. ஏங்க 4 பேர் அடிச்சாங்கன்னா 2 பேர் சப்போர்ட் பண்ணி பேசினாங்களா இல்லையா ரெட்ரோக்கு? நானு இன்னொன்னு விஷால் ப்ரோ. ஏன் நான் என்ன நல்லா இல்ல என்ன சொன்னேன் நானு? அத சொல்லல ப்ரோ, நீங்க இதை விடுங்க, டைம் பாஸ் இருக்கு, இன்னும் ட்விட்டர் நிறைய இருக்கு. நல்லாவே இல்ல, செகண்ட் ஹாஃப் எங்கெங்கயோ போகுது, இதுதானே சொல்றாங்க. அது கார்த்தியோட ஸ்டைல். நான் சூர்யா வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் பண்றாரு, அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு படம் இல்லைன்னா இன்னொரு படம் பயங்கரமா பாக்ஸ் ஆபீஸ்ல கிளிக் ஆக போகுது. அவர் தொடர்ந்து வேற ஹீரோஸ் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பாலாஜி எல்லாம் யார் எதிர்பார்த்தோம், அடுத்து தெலுங்கு போறாரு, அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல ப்ரோ. நான் சொல்றது அஜித்தையும் சேர்த்தா சொல்றேன். ஒரு டைரக்டர் பாத்தீங்கன்னா இப்ப அஜித்தா சேர்த்து சொல்றீங்க ப்ரோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்ஸ் ஆபீஸ் தான் பேசும்னு சொன்னீங்க. பாக்ஸ் ஆபீஸா ஹிட் ஆக மாட்டேதே ப்ரோன்னு தான் இப்ப நான் கேக்குறேன். ஆனா இப்ப அவர் நிறைய படம் பண்றாரு, சூப்பரா வெரைட்டியா பண்றாருன்றீங்க. முன்னாடி நாங்க கமலுக்கு அதான் சொன்னோம், எங்க அவர் ஆடியன்ஸ் ரசனை வளர்க்குறாருங்க, அது சூப்பர் படம், அது சினிமா நல்ல சினிமா நாலேஜ் உள்ளவங்களுக்கு புரியுன்னு சொன்னா அதெல்லாம் நான் கேட்கல. எனக்கு பாக்ஸ் ஆபீஸ் தான் வேணும்னு சொன்னீங்க கமலுக்கு. சூர்யாக்கு இப்படி சொல்றீங்க. எனக்கு உத்தம வில்லன் மாத்திரம் செட் ஆகலைங்க. விருமாண்டி எல்லாம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன் நான். உத்தம வில்லன் எனக்கு செட் ஆகலைன்னு தான் நான் சொல்றேன் நான். உத்தம வில்லனை மாத்திரம் தான் நான் சொல்றேன், எனக்கு செட் ஆகல, படம் பிடிக்கல, எனக்கு அவ்வளவு செட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒருவேளை ஒரு சிலருக்கு பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ப்ரோ ப்ரோ நான் படம் பார்த்துட்டேன். அரசியல் ப்ரோ கேக்குதா? நான் பேசட்டுமா? சொல்லுங்க. இப்ப நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, ஒரு ஹீரோவுமே அதாவது பீரியட்ல இருந்து இப்ப வரைக்கும் புதுசா வர எல்லா ஹீரோவுமே கதை கேட்கும் போது அவங்க எல்லாருமே அவங்க இன்புட் சொல்லிட்டே தான் ப்ரோ இருப்பாங்க. யாருமே அவங்க டைரக்டர் வந்து சொன்ன கதையை அப்படியே எல்லாம் நடக்கவும் மாட்டாங்க. அப்படி என்னைக்குமே போகும். அங்கேயே போயிட்டு நீங்க பேசுறது பயங்கரமா ஏக்கோ அடிச்சு பிரேக் ஆகுது, வைப்ரேட் ஆகும்ல, அது மாதிரி ஆகுது. பிரகாஷ் ப்ரோ யாரோ பேச வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி மணிகண்டன் அப்டேட் ஏதா இருந்தா கொடுப்பீங்க. டிஎம்ல ரொம்ப நேரமா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தான் பேச வந்தேன். நான் இன்னைக்கு தக்லைஃப் படம் பார்த்துட்டேன். எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, அவரு மணிகண்டன் ஏதாவது தெரிஞ்சா தெரியும். இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு வெப் சீரிஸ் ஒன்று தான் நடிச்சிட்டு இருக்காரு. படம் ஒண்ணு என்னாச்சுன்னு தெரியல, செக் பண்ணிட்டு வரேன். இல்ல அது என்னாச்சுன்னே தெரியல. அந்த பாரஞ்சித் தயாரிப்புல ஒரு படம் பண்றாரு, அது என்னாச்சுன்னே தெரியல. இன்னொரு படம் ஒண்ணு பண்றாரு, அது என்ன படம் டக்குன்னு ஞாபகம் வரல. நான் பார்த்துட்டு வரேன். இவரு வெப் சீரிஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, பாரஞ்சித் தயாரிப்புல ஒரு படம் பண்ணாரு, அது என்னாச்சுன்னு தெரியல, அது செக் பண்றேன். நான் பாக்குற மத்தவங்க பேசுறது பேசிட்டு இருக்கேன். ப்ரோ நான் படம் பார்த்தேன். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஸோ ட்விட்டர்ல எல்லாரும் அடிக்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப மோசமான மூவிலாம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, த்ரிஷா போர்ஷன் மட்டும் தூக்கிட்டு அசோக் செல்வன், ஐஸ்வர்யா அவங்க போர்ஷன் மட்டும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பராக இருந்திருக்கு. பட் அது மட்டும்தான் மிஸ்டேக் இல்லையா, மீதி எல்லாமே இவங்க சொல்ற மாதிரி ட்விட்டர்ல அடிச்சுக்கிற மாதிரிலாம் ஒன்றும் மோசமான படம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு ஒன் டைம் வாட்சபிள், நீட்டாக ஒன் டைம் போய் பார்க்கலாம், அந்த மாதிரி அப்படித்தான் எனக்கு இருக்கு. கமலோட நடிப்பும் சரி, சிம்புவோட நடிப்பும் சரி. ஸோ சிம்புவோட மூவி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து தேட்டரை போய் பார்க்குற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ
ஸோ மாநாடுக்கு அப்புறம் இப்போதான் சிம்போட மூவி போய் நான் தேட்டரில் பார்த்தேன். ஸோ எனக்கு ஒன் டைம் வாட்சபிள் மூவி ஆகும். ஸோ ரொம்ப மோசமான மூவிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஜிபிக்கு அப்புறம் இப்போதான் நான் வந்து நம்ம ஸ்பேஸில் வந்து பேச வரேன். இதுக்கப்புறம் லிசனாக தான் இருந்தேன். ஜிபிக்கு அப்புறம் நான் பார்த்த எல்லா படமே எனக்கு பிடிச்சிருக்கு. ரெட்ரோவும் ஒன் டைம் வாட்சபிள் மூவி, டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஸோ எல்லா மூவியுமே ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். எந்த படமும் மோசம் கிடையாது. ப்ரோஸ் ப்ரோ, இந்த வாடிவாசல் டிராப்னு சொல்றாங்களே, அது உண்மையா? பேசுறீங்களா அதை பத்தி? லைன் இருக்காங்களா? இருக்காரு ப்ரோ. வாடிவாசல் டிராப்னு சொல்றாங்களே, பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? ஆமா ப்ரோ, ஒரு சில ட்ராக்கர்ஸ் போடுறாங்க, இன்னும் அபிஷியலா வரல ப்ரோ. ஓகே 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 ஓகே. அதான் வாடிவாசல் டிராப். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து சிம்பு மூவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அதான் கேட்குறேன். அதே ப்ராஜெக்ட் இல்ல, வேற ப்ராஜெக்டா இருக்குங்களா? ஆமா ஆமா ப்ரோ, அதுவுமே கன்ஃபார்ம் இல்ல, அதுவும் ட்ராக்கர்ஸ் தான் போட்டிருக்காங்க ப்ரோ. ஆனா இந்த படத்துல வந்து கமலோட இன்புட் இருக்கிற மாதிரி எனக்கே தெரியல ப்ரோ. தக் லைஃப்ல மேக்ஸிமம் மணிரத்னம் மூவி மாதிரி தான் இருக்கு எல்லாமே. ஃபுல் அண்ட் ஃபுல்லா மணிரத்னுடைய சாயல் இருக்கிற மாதிரி மூவி தான் இருக்குது. இதுல கமலோட இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல ஆக்சுவலி. ஸ்டோரி கமல் தானுங்க. கமல் மூவில வந்து கமல் பண்ணாருன்னா அவரோட டைலாக்கே சில இது புரியாது. ஆனா இந்த படத்துல டைலாக், மணிரத்னம் மூவில டைலாக் புரியாது. ஆனா இந்த படத்துல டைலாக்லாம் கிளியரா புரியுது ப்ரோ. பாராட்டுறீங்களா அடிக்கிறீங்களா தான் புரிய மாட்டேங்குது ப்ரோ. நான் அடிக்கல ப்ரோ, நான் என்ன தோணுதோ அதான் சொல்றேன். நான் அடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றேன். நான் ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்றேன். எரிசா போர்ஷன் மட்டும்தான் ப்ரோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா படம் சூப்பர் படம். அது முத்து ப்ரோ இப்ப கேக்குதா? முன்னாடியே நான் பேசினேன், யாருக்கும் கேட்கல போல இருக்கு. வாடிவாசல் பத்தி கேட்டிருந்தீங்கல்ல, ஒருத்தர் கமெண்ட்லயே ஒருத்தர் இது ஒரு ட்வீட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க. தானு இன்னைக்கு பார்த்தாராம், அவர் கூட சேர்த்து எடுத்த போட்டோ போட்டிருக்கிறாரு. தானு வந்து கண்டிப்பா வாடிவாசல் நடக்கும், அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அதுதான் வந்து இப்போ இன்னைக்கு ரீசெண்ட் அப்டேட்டு. அது படம் எப்படிங்கிறது தெரியல, போஸ்ட் போனா நிறைய பேர் சொல்றாங்க, எதுவுமே தெரியல. தானு படம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அவங்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் தெரியும். அந்த லால் சலாம் யாராவது பாத்தீங்களா? சன் நெக்ஸ்ட்ல எது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, ஏதாவது ஐடியா இருக்கா? அது நான் ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தேன் ப்ரோ. அதுலயே ஒன்று 2 சீன்லாம் வந்துட்டு நான் தேட்டரை பார்க்காத சில சீன் வச்சிருக்காங்க. அதை நான் ஃபுல்லாக பார்க்கல, பட் அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லேயே ஒரு சில சீன்ஸை வந்து அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது 10 நிமிஷம் தானே தலைவா, விடுதலை தான் 30 நிமிஷம் வந்திருக்கு. இல்ல, விடுதலை ஆல்ரெடி வந்து இது ஒரு டைரக்டர்ஸ் கட் ஆல்ரெடி வந்துச்சு, அதுலயும் பிளர் பண்ணி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் விட்டாங்க, அதுவுமே 3 hours பிளஸ்ஸா அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன்? ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் விட்ட வெர்ஷன் வந்து தியேட்டருக்குலாம் வந்து அந்த ரன் டைம் கட் பண்ணி ஒன்னு விட்டாங்கல்ல, அது தியேட்டருக்குலாம் வந்து ரன் டைம் கட் பண்ணாங்க. அது இல்லாம செகண்ட் வந்தப்போ 2 hours 50 minutes அந்த ரேஞ்ச்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்திருக்கிறது 3 hours 7 minutes. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் இது. ஆனா இது ரெண்ட் காட்டுதோ? இது ரெண்ட்னு காட்டுச்சு. இல்லையே, இல்ல ரெண்ட் இல்ல, ஓபனா அப்படியே ஓபன் ஆயிடுதா? ஓகே டைம்ல தான் இருக்கு. இருக்கு. ஏங்க இப்ப நல்லா கேக்குதா? கேக்குது ப்ரோ. அது வந்து அவார்ட்ல கேக்குது. இல்ல பரணி, எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யணும் பரணி. எப்படின்னா, யாராவது இந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் போறவங்க எந்த சீன்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்களோ அதை மட்டும் தனியா கிளிப்பிங்க எடுத்து போட்டு யாரா போடுவாங்களா? அப்படிதான் சோர்ஸ் இருந்தா நமக்கு அதை சேர்த்து அனுப்பிச்சுடுங்க. ஆக்சுவலா ஏன் ப்ரோ ஃபுல் படம் பார்க்க தெம்பு இல்லையா? இல்லங்க, நிறைய படங்கள் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் போடுறாங்க. நம்ம இந்த எக்ஸ்டெண்ட் படம் அதனாலேயே பார்க்க முடியல மேடம். திரும்ப பார்த்த படத்தை நம்ம சில முன்னெல்லாம் வந்து தேட்டர்ல போய் நம்ம ரிப்பீட்டடா 10 வருஷம் 20 தடவை பார்க்கலாம், அது ஓகே. சில படங்கள் ரிப்பீட்டடா பார்க்க முடியல. அது விடுதலை டூல் வந்து ரிப்பீட்ல பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரிப்பீட்ல பார்க்க பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. அதில் இப்போ அதெல்லாம் புது சீன்ஸ் என்னவோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி பார்த்தா நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ புஷ்பா 2க்கு வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் போட்டாங்க, அதையும் நம்ம எந்த சீன் கேட்டு அதை மட்டும் நம்ம பார்த்து ஓட்டி பார்த்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க.
அது மாதிரி எல்லா வெர்ஷனும் பாத்தீங்களா? எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்துச்சு. அது எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் நான் பார்க்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா அது ஓகே எப்படி ஓகே. சொல்றது, அந்த எப்படி சொல்றது டார்ச்சர் பானுங்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்காங்கிறப்ப நம்ம ஏன் அதை பார்க்கணும்? ஓகே. அதுல அந்த தமிழ் கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு நிறைய ஒரு ஆர்க் இருக்கும்ண்ணா ஒண்ணுல. அது சொல்லியிருந்தாங்க. அது கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்க்குறேன். எனக்கு அந்த ட்விட்டர்ல கிளிப்பிங்ஸ் வரும்ல, இதெல்லாம் அந்த அடிஷனல் சீன்ஸ் வரும். எனக்கு அது மாதிரி டோட்டலாக எனக்கு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அந்த என்ன சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் இது மாதிரி எக்ஸ்டெண்டட் கட்டன் போடுற படங்கள் எல்லா படங்களுக்குமே வேணும். அதுக்கு ஏதாவது தனியா சோர்ஸ் இருக்கா? அதுக்கு ஏதாவது தனி பேஜஸ் இருக்கா? அது மாதிரி வேணும் எனக்கு ஃபுல்லா பாக்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்லை. நான் ஆக்சுவலாக லால் சலாம் அப்படிதான் வந்துட்டு சரி பார்த்துட்டு இதில் இந்த சீன்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளிப்பாக போடலான்னு நான் நினச்சேன் சீரியஸாக. பட் ஆனால் என்னென்னா படம் வந்து 1 வருஷம் ஆனதுனால என்னவோ எனக்கே ஞாபகம் இல்லை இந்த சீன் தேட்டரில் வந்துச்சா இல்லை இது அடிஷ்னலாக 1-2 சீன் தெளிவாக தெரியுது இது தேட்டரில் வரலன்னு சொல்லிட்டு. அது இருக்கிறது சன் நெக்ஸ்ட் யோசிச்சு போட்டுக்கங்க, அப்புறம் பாத்துக்கங்க. இல்லங்க அது ஓகே. இல்ல நம்ம பேஜ்ல போடுங்க, அவ்வளவுதான். இங்க போட வேணாம். இல்ல அவருக்கு பிரைவேட்டா அனுப்பணும் பிரச்சனை இல்ல. அது இல்ல எனக்கு இந்த சீன் தியேட்டர்ல வந்துச்சா இல்ல வரலையான்னு தெரியல. சில சீன்லாம் ஞாபகம் இருக்கு, இதெல்லாம் தியேட்டர்ல வந்துச்சுன்னு சொல்லி. சில சீன் வரலன்னு ஞாபகம் இருக்கு. ஆனா இல்ல டவுட்டா இருக்குல்ல, டவுட்டாவே சேர்த்து போட்டுருங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. ரொம்ப முழு படம் பாக்குறதுக்கு அதை பார்த்துட்டு போயிடலாம். மிஞ்சி போனா அதிகபட்சம் என்ன மிஞ்சி போனா ஒரு 7 நிமிஷம் கூட வரப்போகுது. பாக்கலாம், நான் ட்ரை பண்றேன்னா. எனக்கு தெளிவா இருக்கிறது மட்டும் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். அதுவே ஒரு 10 நிமிஷம் டவுன்லோட் பண்ணுங்க. இதையே டவுன்லோட் பண்ணுங்க, ரெண்டையும் ஒட்டுக்கா ஓட விடுங்க, முடிஞ்சு. ஏங்க நான் எவ்வளவு நேரங்க படம் பாக்குறது எனக்கு புரியலையே. நான் என்ன 4 மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணுமா? ஏங்க ரெண்டையும் ஒட்டுக்கா ஓட விடுங்க. புதுசா சீன் வரும்போது இந்த சீன் நோட் பண்ணிக்க, டவுன்லோட் பண்ணு. இல்ல தியேட்டர் பிரிண்ட்ல அவங்களே சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுவாங்க இல்ல ப்ரோ? இல்ல அப்படிலாம் இல்லையே. பிரகாஷ் ப்ரோ கேக்குது, சொல்லுங்க பிரதர். ப்ரோ நம்ம AK-64 லொகேஷன் போலாண்ட் ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு அமர் ப்ரோ போட்டிருந்தாரு, அதை பத்தி தெரியுமா? ராமேஸ்வரங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்த்துருக்காங்கிறது தெரியும். போலாந்து வந்து எனக்கு தெரியல. அது நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு தெரியல. ராமேஸ்வரம் பார்த்துருக்குறாங்க. ராமேஸ்வரம் ஒரு லொக்கேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு லொக்கேஷன் ஒரு ஃபாரின் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது போக வந்து ராமேஸ்வரம் பக்கத்துலேயே இன்னொரு லொக்கேஷன், அதாவது ஒரு கிராமம் ஒன்று பார்த்து வச்சிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு தெரியல. எனக்கு தெரியலங்கிற ராமேஸ்வரத்துல லொகேஷன் அதுல அங்க ஏகேவோட போர்ஷன் ஷூட் பண்ண போறாங்களா இல்ல படத்துல வந்து மற்ற ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சீன்ஸ் எடுக்க போறாங்களா அப்படிங்கறதுலாம் தெரியல. ஆனா இப்போதைக்கு என்னன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது லொகேஷன் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வேற நடிகைகள் இருந்து எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. அவ்வளவுதான். ஜூலைல ஏதாவது லைவ் லொகேஷன்னா சம்மா ப்ரோ. ஜூலைல ஏதாவது பெரிய படம் வருதா பிரகாஷ்? ஜூலைலயா 2-3 படம் வருது, லைனா வருது. நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. ஏகப்பட்ட படம் நம்மளே வந்து ஸ்டார்ட் பண்றோம். இல்ல கிங்டம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கன்ஃபார்மா திரும்ப வருமானு தெரியல எனக்கு. அப்படியாண்ணா? எனக்கு அதுவுமே எனக்கு இந்த ஹரிஹர வீரமலாம் ஒரே லிஸ்ட் தான். ஹரிஹர வீரமலை இன்னைக்கு தான் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஜூன் 12 ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஜூன் 5 தான் வந்து இன்னைக்கு 6ஆம் தேதி தான் வந்து ப்ரெஸ் ரிலீஸே கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூலைல வர படம் அந்த 3BHAன்னு ஒரு படம் பண்றோம்ல, பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். பேர் என்ன, சித்தார்த்த படம், சரத்குமார் படம், ஸ்ரீ கணேஷ் எத்திரத்தாக்கல் படம். அந்த படம் வந்து ஜூலை 4 வருது. பறந்து டைரக்டர் ராமோட படம் வருது. சசிகுமார் படம் வந்து 10ஆம் தேதி ஃப்ரீடம் வருது. வேற என்ன படம் வருது? இந்த விஷ்ணு விஷால் தம்பி படம் ஓகோயந்தன் பேபின்னு வருது. மாரிசன் ஒரு படம், பகத் பாசில் வடிவேலு படம் ஜூலை 25 வருது. இதுதான் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வந்து சில படங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வருமா இல்லையான்னு தெரியல. இப்போ தேசிங்க ராஜா 2, அப்புறம் விஜய் சேதுபதி பையன் படம், அப்புறம் வேற சின்ன பட்ஜெட்ல ஒரு 7-8 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வருமா இல்லையாங்கலாம் தெரியல. இந்த படங்கள் நோட்டட் ஃபிலிம்ஸ்ல வரும். எனக்கு அதுல எதிர்பார்க்கறது 3BHK மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். மற்ற படங்கள்ல வந்து அந்த அளவு பெருசா நம்பிக்கை இல்லை. மாரிசன் இந்த டீசர் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மாரிசன் டீசர் வந்து எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. மலையாள படம் மாதிரி அப்படியே ஜாலியாக ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போய் அப்படியே ஒரு த்ரில்லர் மாதிரி முடிச்சாங்க. பகத் பாசில் வடிவேலு காம்பினேஷன் இந்த முறை எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமாக தான் இருக்கு. அது வடிவேலு டக்கின்லாம் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க போல இருக்கு. பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, இந்த ஃப்ரீடம் இருக்குல சசிகுமார் படமும் சுமர்னாக்கு கோஹோஸ்ட் கொடுங்க டைரக்டா. ஆமா வந்துட்டு கை தூக்கிட்டு இருக்காப்ல. அவர் எங்க இருக்காரு ஃபர்ஸ்ட் அவர் டிபி கீழ இருக்காரு. இருங்க, அவருக்கு தனியா இன்வைட் பண்றேன். நானே கேட்டுறேன். அதான் எனக்கு போக மாட்டேங்குது இன்வைட். அதான் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இந்த ட்ரைலர் பார்த்ததுல இருந்தே டவுட்டா இருந்துச்சு. என்னால கேட்க முடியல, இப்பதான் கேட்கறேன். இந்த ஃப்ரீடமும் சொர்க்கவாசலும் ஒரே கோர் கான்செப்டா?
இல்லங்க வேற வேறங்க. எனக்கு ட்ரைலர் பாக்குறதுக்கு அப்படிதான் ஒவ்வொரு இருந்துச்சு. இல்ல அது வேற ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி, இது வேற ட்ரூ ஸ்டோரி. இல்ல எனக்கு என்னன்னா பேக் டு பேக் இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அதை கொண்டு வராரு சசிகுமார், அதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு இதா இருக்கு. அது எப்படி இந்த வாட்டி ஒர்க் ஆகும்னு தெரியல, தோணல. ஆனா ஒரு அவரோட இந்த இப்பதான் இந்த அயோத்தி பேக் டு பேக் ஒரு நல்ல ஹிட் கொடுத்துருக்காரு. அதனால இந்த படமும் ஏதாவது ஒரு டீசென்ட் ஹிட் ஆனா கூட போதும், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குது சுகுமார் ப்ரோ வந்துட்டீங்களாப்பா? ஒரு வேளை டிபில ஸ்பாயிலர் ஆரம்பிச்சீங்களா இல்லையா? ஸ்பாயிலர் நாளைக்கு தான் இன்னைக்கு டக்குன்னு ஆர்வமா வந்திருக்காரு, எவ்வளவு ஆர்வமா வந்திருக்காரு ப்ரோ. இல்லங்க இதுக்கு ஒரு நாள் இல்ல ப்ரோ, நான் எதுவும் சொல்லல. ஆனா நம்ம எதுவும் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வேற ரேஞ்சில போய் எல்லாமே எங்கெங்கோ போகுது ரூட் எல்லாம். இல்லங்க அது நம்ம அப்படி பண்ணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. இல்ல பெட்ரோல் மத்தவங்க நம்ம பண்ணணும்ன்றதுக்காக பண்ணலன்னு சொல்லல. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ஒரு படம் பிடிக்கலன்னு பண்றது வேற. எனக்கு இன்னொன்னு சொல்லணும்னு கூட நான் தோணுச்சு. எப்படின்னா ஒரு படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது நம்ம ரொம்ப பிடிக்கல ட்ரோல் பண்றது கூட தப்பு கிடையாது. அது ஒரு ஜல்லி ஒரு பண்ணிட்டு போயிடலாம். ஆனா டார்கெட்டடா அபியூஸ் பண்ற சில ஐடிஸ் ட்ரோல் பண்றாங்களா, அதை நம்ம வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணமா ப்ளூ சட்டை மாறணும், இல்ல வந்து இன்னும் 2-3 யூடியூப் வீடியோஸ்ல இப்போ 3 பேர் உட்காந்து பேசுறாங்க, அவங்களோட பேஜஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட இது. ப்ளூ சட்டை மாறலாம் வந்து ஓவரா இந்த என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாரு. நம்ம ஸ்டைல்ல தான் நம்ம வந்து படத்தை பத்தி பேச போறோமே தவிர நம்ம மத்தவங்க ஸ்டைல்ல நம்ம பண்ண மாட்டோம். இல்ல எப்பவுமே நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனாலும் சனிக்கிழமை பேசுவோம், வியாழக்கிழமை ரிலீஸ் ஆனாலும் சனிக்கிழமை பேசுவோம். அந்த 2 நாள் கேப் போடுவோம்ல, அந்த மாதிரி விட்டே பேசிடுவோம். இந்தியன் 2க்கும் நம்ம ஜே ஸ்பேஸ்ல தான் ரிவ்யூ பண்ணோம். எல்லாரும் மோசமா வந்து அதை ட்ரோல் பண்ணும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபன்னா பேசணும், அவ்வளவுதான். நம்ம வந்து அத ரொம்ப இதுவா பண்ணல, நம்ம ஸ்டைல்ல தான் நம்ம பண்ணணும். அதுக்குதான் வெயிட் பண்றேன். அதான் நீங்க தான் வந்து சார்பட்ட படத்துல வர கலையரசன் மாதிரி அதுக்குதான் நான் காத்துங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்கீங்க. எனக்கு வந்து உங்ககிட்டயே நிறைய கேள்வி இருக்கு இந்த படத்துல, எனக்கு உங்ககிட்டயே நிறைய கேள்வி இருக்கு. அதனாலதான் வந்துட்டு அது நீங்க அது என்ன மாதிரி வந்து ஆன்சர் பண்ணுவீங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு சீக்கிரம் 8 to 10 அதையே முழுக்க அழைச்சி ஆராய்வோம். அந்த சத்யசிவா ஏற்கனவே ஒரு பிரகாஷ் ஏற்கனவே கழுகு படம் எடுத்தவர், கழுகு படம் எடுத்தவர் சசிகுமார் வச்சு ஒரு படம் பண்ணிருக்காரு, நான் மிருகமாய் மாற. அதேதான். இது ரொம்ப பழைய படமோ இல்ல புதுசு இப்ப ஷூட் பண்ணதானா? இது புதுசுதான். ரொம்ப பழசுலாம் இல்ல, ஒரு 2 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். அதான் கொஞ்சம் பழசு மாதிரி தான் தெரியுது. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தானே நம்ம எல்லாமே டீசர்லாம் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணோம். அதுதான் ப்ரோ, மேக்ஸிமம் 2 வருஷம் தான் ஷூட், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டே இது பண்ணிருப்பாங்கன்ற. கேக்குதா? கேக்குது, மத்தவங்க எல்லாம் திடீர்னு அமைதியாயிட்ட மாதிரி தெரியுது. கையை தூக்கிட்டாரு. கேக்குது பாஸ்கர் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நக்லைஸ் பத்தி தான் ப்ரோ, நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். எனக்கு படம் ஓகே தான், ஒரு ஒன் டைம் வாட்சபிளா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ட்ரைலர் பார்த்தலாம் ஒன்றும் பெருசா எக்ஸ்பெக்ட் ஆகல. ஏதோ ஒரு அந்த ட்ரைலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படமும் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய ரொம்ப அடிக்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும், ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஆரம்பிக்கிறது வந்து 94 தானே ப்ரோ ஆக்சுவலா? ஆமா, அது 94, அப்புறம் 2016, அப்புறமேட்டு வந்து 2 வருஷம் கழிச்சுன்னு போடுவாங்க. அந்த 2016 போடும்போது நான் ஏதோ டிமான்ஸ்ட்ரேஷன்ல ஏதோ கொண்டு வர போறாங்க போல இருக்கு, அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அது ஏன் இப்ப 2025 போட்டிருந்தா கூட அதுல ஒன்னும் சேஞ்சஸ் இருக்காது. அது யோசிச்சது நிஜமா, என்னடா அது 2016 போடுறாங்க, ஓ ஏதோ டிமான்ஸ்ட்ரேஷன் வரப்போகுது, பணத்தெல்லாம் எப்படி மாத்தலாம். கிடையாது. ரீசன் என்னன்னா, அப்போ ரொம்ப போட்டா ஏஜிங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா இருக்கும்ன்றதுக்காக வந்து அவங்க அது குறைக்கணும் அப்படின்றதுக்காக 2016 வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 9 வருஷம் போட்டா சிம்புக்கும் வந்து ஒரு ஏஜ் அதிகமாயிட்டு இருக்கும்ல, அந்த படத்தோட பார்த்தா
பட் ஆனா சம்பந்தமே இல்லாம மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. அது இல்ல இல்ல அந்த எல்லாருக்குமா அது ரீசனுக்காக கனெக்ட் தான் இருக்கும். புரிஞ்சிருக்குமா? இல்ல, அது அந்த ரீசனுக்காக தான் இருக்கும். அது எல்லா படத்துல இருக்கிற எல்லாரோட ஏஜுமே ரொம்ப டிஃபரன்ஸா பீரியட் தெரியும். மூவி போட்டுட்டா பீரியட் மூவின்னு போட்டிருந்தா ஒரு 2010 2009 கொஞ்சம் முன்னாடி கூட போட்டுருந்துருக்கலாம். சம்பந்தமே இல்லாம எதுக்கு அந்த இயரை போட்டு எதுக்காகன்னு தெரியல. அதெல்லாம் நாளைக்கு ஸ்பாயிலர் பேசும்போது இந்த வருஷத்தை வச்சு சில விஷயங்கள் இருக்கு, நான் கேட்கறேன், நான் சொல்றேன். அதுவும் இல்லாம பிரகாஷ் ப்ரோ இன்னொரு டவுட் இருக்கு ப்ரோ. எத்தனை லொகேஷன் இந்த படத்துல வந்து காட்டியிருக்காங்க? இவரு வந்து இருக்காரு 8 கால் பூச்சி எத்தனை கால், இந்த படத்துல மணல்ல எத்தனை மண் இருக்கு எண்ணி பாருங்க, இந்த வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்கு எண்ணி காட்டுங்க அப்படின்னு பாரு. இவரு சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏங்க ஏதாவது நல்ல கேள்வி கேளுக்குன்னா எனக்கே நான் வந்து ஸ்பாயிலர் பேசும்போது சில விஷயங்கள், அதாவது அது கொஞ்சம் நெகட்டிவ் தான், பட் நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் ஸ்பாயிலர் பேசும்போது திருச்சி அழாது பேசலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னா இவர் அதெல்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் நான் 6 7 இருக்கு, 7 லொக்கேஷன் காமிக்கிறாங்க. இப்போ நியூ டெல்லி, கேதார்நாத், புது டெல்லி, அப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் பழைய டெல்லி, அப்புறம் பழைய டெல்லி, அப்புறம் புது டெல்லி, அப்புறம் இந்த ஜெய்சால்மர், அப்புறம் வந்து திருச்செந்தூர், அதுக்கப்புறம் வந்து கோவா இல்ல காட்மண்டு கோவா. திருச்செந்தூர் பீச் வருமேங்க, திருச்செந்தூர் பீச், பீச்ல ஜீவான்ட்டு போவாரு. இல்ல கோயிலே தெரியும், அது ஜீவா ஆமாமா கோயிலே தெரியும் ப்ரோ, கோயிலே தெரியும். ஆனா இவருக்கு லொகேஷன், இவரோட ஃபேஸ் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரியல. இவருக்கு மாத்திரம் போகாம மேட் வச்சு எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதே போல இந்த ரெட் ஃபோர்ட் பக்கத்துலயே மேட் வச்சு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அது திருச்செந்தூர் பீச்சாவே இருக்காது, வேற எங்கேயா எடுத்திருப்பாங்க. இல்ல ஆமா, இவர் பொசிஷன் மாத்திரம் திருச்செந்தூர் மாதிரி எனக்கு தெரியல. நடுவுல பாண்டியிலலாம் ஷூட் பண்ணாங்க, மேபி அதுவா கூட தெரியல. சுகுமார் அண்ணா அந்த டிஸ்கஷன் வீடியோ வந்துருச்சானே தக்லைஃப் இது போட்டனேப்பா நேத்து ஃபுல் வீடியோ வந்துருச்சானே, நான் பாக்குறேன், நைட்டு பாத்துட்டு சொல்றேன். ஃபுல் வீடியோவுமே இருக்கு, நான் இதுலயே ஷேர் பண்ணிருந்தேன் லிங்க். ஓகே அதே சொல்லணும்னு நினைச்சேன். வீடியோ சூப்பரா இருந்தது, செம்மையா பண்ணிருந்தீங்க, செம்மையா பேசிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசின மாதிரி எனக்கு தெரியல, மேபி மத்தவங்க எல்லார்ட்டையும் எனக்கு வாய்ஸே டிஃபரெண்டா இருந்துச்சு. உங்களுக்கு தோணுச்சு அந்த ப்ரோமோ மட்டும் தான் கேட்டேன். ஆமா நார்மலா இங்க அதான் சொல்லிருந்தாருல நேத்து, இங்க வந்து கொஞ்சம் ஓபனா ஃப்ரீயா ஜாலியா பேசுவேன். இல்லப்பா இங்க வந்து நம்ம ஸ்லாங் எல்லாம் வந்துட்டு இங்க வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீ ஃப்ளோவா பேசுறோம். இதே விஷால எடுத்துக்கோ, நீயே வந்து இங்க பேசும்போது ஒரு 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 டோன்ல பேசுற. ஸ்டார்டிங்ல நீங்க பேசும்போது நீ எப்படி பேசுறேன்னு தெரியும், எஃப்எம்ல பேசுற டோன்ல தான் பேசுனேன். அதுக்கப்புறமா நீ இதே எஃப்எம்ல பேசும்போது எப்படி பேசுவ, இன்னைக்கு நம்ம அப்படி வேற ஒரு ஃப்ளோல பேசுவல, அந்த மாதிரி நானும் சரி அங்க பேசும்போது நம்ம வந்து ஓவராவும் கத்தக்கூடாது, மைக் வேற பக்கத்துலயே வேற வச்சிருக்காங்கன்ட்டு கொஞ்சம் லிமிட்டா பேசணும். அது நம்மளுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல, ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வராங்களே, அவங்க வந்து ஆக்டர் ரகுமானோட பொண்ணு. ஆமா ரகுமானோட டாக்டர் தான் அவங்க. பட் ஆனா சுமாரன் அந்த தியேட்டர் கதை சொன்னீங்க பாருங்க, அது இன்னைக்கு நினைச்சு சிரிச்சுட்டு இருந்தோம். மறுபடியும் ஸ்டேஜ்ல கேட்கறப்போ செம ஃபன்னா இருந்தது. ரெக்கார்டிங் ஃபுல்லா மறுபடியும் கேட்டப்போ. எந்த சீன் ப்ரோ ரகுமானோட பொண்ணு? அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க இறக்குறாங்களே, ஃபர்ஸ்ட் சீன்லயே வராங்களே ஒரு டாக்டர். ஓ ரகுமான் நீங்க நினைக்கிற ரகுமான் கிடையாது, ஆக்டர் ரகுமானோட டாக்டர் பொண்ணு. அவங்க ஆனா அவங்கள வேற எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு இருக்கே, வேற எல்லாம் நடிச்சிருக்காங்களா? அவங்க அசிஸ்டன்ட் வேறயா மணி இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்க ப்ரோ, இல்லங்க வேற ஏதோ படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க, ஃபாலோ பண்ணி வச்சிருப்பீங்க, செக் பண்ணி பாருங்க. அவங்க படத்துல நடிச்சிருக்காங்க, வேற எதுல நடிச்சிருக்காங்க, நான் எங்கயோ பார்த்தேன். நான் பார்த்த ஒரு ட்வீட் பார்த்தேன். எப்படினா கண்டுபிடி விஷால் அத. சரிண்ணா சரி, அதெல்லாம் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாரு, நீங்க அங்க சொல்லும் போதே டைப் பண்ணி. வேற வேலையே இல்லையா எனக்கு, இதான் வேலையா? லால்ஸ் எல்லாம் ஓடிடில வந்து என்ன பாத்தீங்களா? என்னன்னா லால்ஸ் எல்லாம் ஓடிடில என்ன பாத்தீங்களா? இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆரம்பிச்சிருக்கேன் 25 நிமிஷம் பாத்துர்க்கேன். இல்ல எக்ஸ்ட்ரா யாரனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நான் பார்த்தேன் ப்ரோ ஃபுல்லா, நான் ஃபுல்லா பார்த்தேன். பார்த்ததுல தியேட்டரிக்கல் வெர்ஷன் பார்த்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கலாம் பாக்குறோம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? லால்ஸ் அந்த மாதிரி படத்தை நீங்க வந்து சிவகுமார் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30-35 மினிட்ஸ் பார்த்தேன். நான் 2-3 சீன்லாம் தியேட்டர்ல பார்க்காத சீன் இருக்குது. சூப்பர் ஸ்டார் டைட்டில் வரது மட்டும் இதுல புதுசா இருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ.
பரணி இல்லையா ப்ரோ ஏதோ எடிட்டிங்கே ரீஷஃபிள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஏங்க எடிட்டிங் ரீஷஃபிள் பண்ணியிருக்கிறதா வந்து விஷ்ணு விஷால் போட்டிருந்தாரு, ஆல் நியூ எடிட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆனா எனக்கு பார்க்குறப்ப அப்படியெல்லாம் தெரியல, கதை அதே மாதிரி தான் நெகருது. மாவீரன் ஆனா ப்ரோ நீங்க நீங்க தான் பாருங்க ப்ரோ, பாத்துட்டீங்கல்ல. நீங்க பாத்துட்டீங்கல்ல, நாளைக்கு பாத்துட்டுன்னு சொல்லுங்க மாவீரன் ப்ரோ. ஒன்னு ரெண்டுக்கு சீன்ஸ் மட்டும் அடிஷனலா ஆட் பண்ணி எனக்கு ஆக்சுவலா அந்த படம் வந்துட்டு ஓடி இருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஏன்னா எனக்கு எனக்கு பிடிக்கும் அந்த படம். நானும் தியேட்டர்ல தான் பார்த்தேன். சொல்லுங்க மாவீரன் ப்ரோ. அது ஓகே பிடிக்கும்னா ஓகே, நல்ல ஒரு டீசென்டான படம் அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தவரையும். இல்ல ஜூன் ஜூலை நீங்க போன வருஷம் இந்தியன் வந்த டைம். சுகுமார் ப்ரோ நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. சுகுமார் நான் நீங்க பேசுறது கேட்கலண்ணா. அவர் பேசவே இல்லை. போன ஜூலைல ஆரம்பிச்சீங்க, இந்த வருஷம் வந்ததுல அண்டர் ரேட்டட். நான் இந்த ஸ்பேஸ்க்கு வந்த புதுசுல அப்ப நான் லால்ஃபில் வந்தா சொன்னேன். ஆக்சுவலா அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரியா? நல்லா அவருக்கு பிடிக்கும். எனக்கு வேட்டையனை கம்பேர் பண்ணா லால் சலாம் ஓகே தான். வேட்டையனோட நல்லா இருக்குன்றீங்களா? அத கம்பேர் பண்ணா ப்ரோ. ப்ரோ ஒன்னு சொல்லுவேன் ப்ரோ, அவர் இதுலயும் அண்ணாத்த மூட்ல தான் ப்ரோ இருப்பாரு ரஜினி. அது அப்புறம் சொன்னா திட்டுவாங்க, ஆனா அதுல அவர் அப்படிதான் இருந்தாரு. நான் ஃபுல் படம் பார்த்தேன், அதுல அப்படிதான் இருந்தாரு. அவர் அழுகிற சீன்லாம் இல்ல எனக்கு விஷ்ணு விஷால் ஸ்டோரி அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான். விக்ராந்தோட ஸ்டோரி அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நானும் தான் பார்த்தேன். இவங்க சொன்ன அளவுக்கு இல்ல, ஓகே தான். ரஜினியே கொண்டு வந்திருக்கவே வேணும் இந்த படத்துல. சும்மா கொண்டு வந்து போக்கஸ் எல்லாம் அந்த பக்கம் திருப்பி அது என்ன அந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்றுக்குள்ள ஸ்விம்மிங் பூல்குள்ள ஒரு குழந்தைய தூக்கி பிடிக்கிற மாதிரி, இன்னொரு குழந்தை தத்தளிச்சுட்டு இருக்கிற மாதிரி, கீழே எலும்பு கூடுறதுக்குள்ள சூப்பர் ஸ்டார் வந்தோடனே அவரை தூக்கி பிடிச்சி விஷ்ணு விஷாலையும் விக்ராந்தையும் கீழே விட்டுட்டாங்க. ஸ்டோரியும் இதுல பார்க்க அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு மாதிரி இருக்கு. தலைவர் கொஞ்சம் தான் வராரு நினைக்கிறேன், ஒரு அரை மணி நேரமோ எவ்வளவுதான் வராது. ஏங்க அவர் நிறைய படம் இருப்பாருங்க ரஜினி. இதுல கம்மியா தான் வராருன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னங்க சொல்றீங்க? தெரியல, நான் பார்க்காதனால தெரியல. கமல் ப்ரோ அதுலயும் அப்படிதான் வருவாரு, கம்மியா தான் வருவாரு. செகண்ட் ஹாஃப்ல நினைக்கிறேன். அந்த அந்த இவரு ஸ்டோரி டிராவல் ஆகும்போது தான் கொஞ்சம், விக்ராந்த் ஸ்டோரி டிராவல் ஆகும்போது தான் ரஜினிகாந்த் அவரோட ஸ்டோரி கொஞ்சம் அவரோட ஸ்க்ரீன் அதிகமாக இருக்கும். எனக்குமே அந்த படம் தேட்ரிக்கலாக நான் பார்த்தப்பே வந்துட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணப்போ நான் டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் வந்து போட்டிருந்தேன் இந்த படத்தை. எனக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. அந்த அவங்க எடுத்துக்கிட்ட சொன்ன அந்த மெசேஜை வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு என்னென்னா அந்த ரன் டைம் மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ 2.5 மணி நேரம் படம், பட் அதுவே எனக்கு வந்து அந்த ரன் டைம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஜாட்னு ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன் ப்ரோ. அது ப்ரோ ஆரம்பிச்சு 20 நிமிஷம் வில்லனோட இன்ட்ரடக்ஷன் எல்லாம் முடிஞ்சுச்சு. அங்க ஹீரோ என்ட்ரி ஆவாரு 20வது நிமிஷம் கரெக்டா. அதுல இருந்து இன்டர்வல் வரைக்கும் ஒரே சீனு, அவர் அடுத்தடுத்து ஃபைட். ஆமா ப்ரோ, ஒரே சீனு. அதுல இருந்து ஒரு வில்லனா பார்த்துட்டு வெரைட்டியா பண்ணிருப்பாங்க ப்ரோ. ஆனா இன்டர்வல் வரைக்கும் படம் கொஞ்சம் கூட போரே அடிக்காது, சல்லுன்னு போயிருச்சு இன்டர்வல் வரைக்கும். அதாவது ஒரு வில்லனா பார்த்து ப்ரோ ஒரு வில்லனா பார்த்துட்டே போவார் ப்ரோ. ஒவ்வொரு வில்லனா பார்த்துட்டே போய் மெயின் வில்லன்ட்ட இன்டர்வல் வந்துடும். நல்ல மேட்டரா இருக்கு. சரி செகண்ட் ஹாஃப் விட்டுருங்க. செகண்ட் ஹாஃப்க்கு வந்து என் டிபிஏ பாருங்க. செகண்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப்ல சம்பந்தமே இல்லாம நம்ம ஸ்ரீலங்கா இஷ்யூல இழுத்துருப்பாங்க. அதுல சம்பந்தமே இருக்காது, தேவையில்லாம. ஆமா, அதுல தேவையில்லாம இழுத்துருப்பாங்க. தமிழ் டப் இல்லையா? தமிழ் டப் இல்ல, ஹிந்தி தான் ப்ரோ. தமிழ் வந்து வெயிட் பண்ணுங்க, வரும். இப்போதைக்கு ஹிந்தி தெலுங்கு விட்டுருக்காங்க, தமிழ்லயும் விட்டுருவாங்க. இந்த சௌரிய பாதம்னு ஒண்ணு எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இன்ஃப்ளூயன்சர் நல்லா இருக்குமா? நான் பார்க்கல. அது வந்து பேங்க் ராபரி பேஸ் பண்ண ஃபிலிம் தான். இல்ல சும்மா ஏமாத்துறாங்களா இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு? என்ன படம் தெரியல ப்ரோ. சௌரிய பாதம் சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம். அது ஆயுஷ்மான் இப்ப போட்டிருந்தாங்களே, ஆயுஷ்மான் கூட ரீமேக் பண்ண போறாங்க. ரீமேக் டாக்ஸ்ல இருக்கு, அது ஹிந்தி ரீமேக் பண்றதுக்கு அப்படின்னு. அப்ப நல்லா இருக்கும். அப்ப நல்லா இருக்கும்ல.
இல்ல ப்ரோ, இப்ப ஒரு சொன்னார்ல ஜாட், அது நீங்க இன்ட்ரோல் சீன்லாம் பாருங்க. மெயின் வில்லனை மீட் பண்ற சீன் உண்மையிலே விஜய் அஜித்துக்கெல்லாம் கொடுத்திருந்தா தெரிச்சிருக்கும் ப்ரோ தேட்டர். விஜய் பண்ண வேண்டிய ஸ்டோரி ப்ரோ விஜய் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிச்சிருக்கும் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாவே. என்னங்க இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? செகண்ட் ஹாஃப் கமர்ஷியல் படம் பிடிக்கும்னா இது எல்லாமே முழுக்க இன்டர்வல் வரைக்கும் மட்டும்தான். சிங்கம் படத்துல பிராசராய் சொல்ல அப்படில என்ன நீ அவனை பில்டப் பண்ற, ஆனா அவன் அது ஒன்ன பில்டப் பண்ற, என்னடா நடக்குது இங்க மாதிரி. ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு இப்போ ரொம்ப பிரகாஷ் ப்ரோ ஷாக்கிங்கா இல்ல இருக்கு. ப்ரோ நாளைக்கு அது பார்த்தே கமர்ஷியல் படம் ஆகணுங்க. ப்ரோ. நாளைக்கு நான் பார்த்துட்டு கமர்ஷியல் வரேன் படம் இருங்க. தியேட்டர்ல நீங்க பாருங்க. கமர்ஷியல் படம் தியேட்டர்ல நீங்க பார்க்கணும். சிங்கம்ல வருமா இல்ல கில்லில கிளைமேக்ஸ்ல நான் அவங்க ஆக்சுவலா அப்பாட்ட இப்ப சொல்லுவாரு. ரீசெண்டா தான் இல்ல அது நீங்களா ஓகே அவனுக்கு கில்லில இருக்கும். ஆனா பிரகாஷ் ப்ரோ இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல மட்டும் தான். சிங்கம்லயே வருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அப்படியா? ஊருக்குள்ள வரும்ல, போலீஸ் ஸ்டேஷன் ஊருக்குள்ள வரும்போது அது வரும்ல. போஸ்ட் பிரகாஷ் சூர்யா மீட் பண்ற சீன். ஆனா இப்பதான் ரீசெண்டா இந்த படம் நீ வந்து யார அக்யூஸ் தானே அப்படின்னு ஒரு அந்த சீனா? சரி ஓகே. ஆமா அந்த இல்ல இல்ல நீங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வருவாங்கல்ல, சித்தப்பா நீங்க பேசாம இருங்க, சரிப்பா மாமா நீங்க சும்மா இருங்க அப்படின்னா என்னடா நீங்க ஊன்னு சொல்லு தம்பி, ஓட்ட பிரிச்சுடுறேன். அப்ப சொல்லுவாரு பிரகாஷ் ஆக்சுவலா நீங்க அப்பெல்லாம் நீங்க எல்லாம் ஜிபியு மயக்கத்துல இருந்தீங்க, என்கிட்ட கேட்டீங்க, நான் சொன்னேன் இன்டர்வல் ஆமா வரைக்கும் ஆமா படம் ஆமா ஒர்க் ஆமா ப்ரோ, நல்லா இருக்கு நீங்க ஆனா நல்லா இருக்கு செகண்ட் நீங்க. ஹாஃப் மொக்கன்ட்டு. இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க அதே கருத்தை 2-3 பேர் சொல்லும் போது இருங்க நாளைக்கே பாத்துட்டு வரேன் இருங்க. பிரகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான். அதுக்கு மேல அதே கேட்க கூடாது. கமல் கரெக்டா வந்துட்டு சொல்லுங்க ப்ரோ. கமல் இதே மாதிரி ஸ்டோலன் ஏதோ ஒரு படம் சொன்னீங்களே, அது எப்படி அது இருக்குமா? ஹிந்தி படம். அது ஹிந்தி அது படம். நல்லா அது இருக்குன்னு பேஸ்ட் நினைக்கிறேன். ஆன் ட்ரூ ஈவென்ட் பார்க்கணும் தான். அது. அது எப்படி பேஸ்ட் ப்ரோ? ஆன் ட்ரூ அப்படியா? ஈவென்ட் தான். இல்லனா அது வந்துட்டு அதை நான் யாரா பார்க்கல, ரிவ்யூ பாத்திருக்கீங்களா? பார்த்தேன். சொல்லுங்க. நைட்டு தானே பார்க்கணும். அது நல்லா இருக்குன்னாங்க அந்த படம். அப்படி பயங்கர இன்டென்ஸா அப்படிங்களா? இருக்குன்னாங்க. ஓகே ஓகே. கதையோட இந்த பார்க்கணும். இதை மட்டும் சொல்றேன் யா ப்ரோ. அது 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 கேளுங்க. வேணாம் அப்புறம் அதெல்லாம் வேணாம். அவர் உங்களுக்கு பாப்பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் பாருங்க. பாப்பாருங்க. ஏங்க அவர் விட்டுருங்க, அவர் பாப்பாரு. கதெல்லாம் வேணாங்க, விட்டுருங்க. அந்த ட்ரூ ஸ்டோரியை சொல்றேன் ப்ரோ. படத்துல வேற மாதிரி இருக்கும். அந்த நடந்ததை சரி சொல்லுங்க. சொல்றேன். இல்ல வேணாம் அது ஃப்ரீயா ஏதோ விடுங்க. ஒரு சரி வேண்டாம், விடுங்க பாத்துக்கலாம், விடுங்க கமல். என்ன ரொம்ப மாதிரி ஃபீல் எல்லாரும் பண்றாங்க. மாறிட்டு நல்லா இருக்கிறது இருக்குன்னு எனக்கு தான் சொன்னாங்க. சந்தோஷமா இருக்கு. நன்றி. இல்ல இன்னொன்னு இந்த பூல்சுக் மாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த படம் தேட்டர்ல வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இப்பதான் ஓடிடி 2 வாரம் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு தியேட்டர்ல. ஆமா அதுதான். மே 9th. அப்படியா? அப்படியா? ஏங்க 1 எல்லாம் மார்ச். விடுங்க. இந்த ஹவுஸ்ஃபுல் ஏபி அது என்ன கதை, எப்படி இருக்கு, யாராவது கேட்டீங்களா? நாளைக்கு மாவீரன் ப்ரோ போவாரு. அப்படியா? நாளைக்கு மாவீரன் ப்ரோ போவாரு. சரி படம் ரிலீஸ் ஆகலையா அப்போ இன்னும்? ஏங்க அவர் நாளைக்கு போவாருங்க. ஆயிருச்சு படம் ஆயிருச்சு. தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் நாளைக்கு போவாரு. இல்ல படம் ஸோ ரிவ்யூஸ் எப்படி இருக்கு? நார்த்தில் மட்டும்தான் உங்களுக்காக ஏபியா? உங்களுக்காக ரிஸ்கான இடத்துல எல்லாம் குதிக்கிறேன். அப்படியா? இல்ல ரிவ்யூ அவ்வளவு வந்துட்டு ரிஸ்க் சில பேர் நல்லா பண்ண இருக்குன்னாங்க, சில பேர் ஒஸ்ட் பிரான்சைஸ்ல ஒஸ்ட் ப்ரோ படம்னாங்க. அவருக்கு பிடிக்கும் ப்ரோ. ப்ரோ அதான் விஷால் ப்ரோ அவரை அவர் இங்க பத்தி அப்படி உங்களுக்கு சொல்றாரு. தெரியும்ல. அவருக்கு ஏன் பிடிக்கும்? அவருக்கு பிடிக்கும். இல்ல அவரு நிறைய ஹிந்தி படங்கள் விரும்பி பார்ப்பாரு. இல்ல ஏபி வந்து இப்ப ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து நார்த்ல தான் நல்லா இருக்குன்னு வருதானா தான் இல்ல? சொல்லிட்டு போனாரு. என்ன மகேஷ் ப்ரோ? எல்லா இடத்துலயும் எல்லா இல்ல இடத்துலயும் ஏபின்னு எல்லா போடுறது இடத்துலயுமே நார்த் எல்லா இடத்துலயுமா? சென்னையில நான் பார்த்த புக் மை ஷோல எல்லா ஆமா விட்டுருந்தாங்க. ப்ரோ, இடத்துலயும். இங்கே இல்ல ப்ரோ இங்கே ஏபின்னு 2 மதுரையிலே இருக்கு. வருது. இங்க அப்படி 2 மதுரையிலே இருந்துச்சு. வருது ப்ரோ. கொச்சின்லயும் 2 இருந்துச்சு நான் பார்த்தேன். சாரி பாஸ், நான் போல. 250 ரூபா ஆரம்ப விலையே, 250 ரூபா. ஆரம்ப விலை உங்க பக்கத்து தேட்டர்லயா? ஆமா ஐயோ ஹிந்தி 2. படம் தான் நிறைய தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா 2 இதுமே இருக்கு. அடுத்த மாசம் நிறைய இங்கிலீஷ் படம் வருது ப்ரோ. பெரிய பெரிய படமா அடுத்த வருஷம் அடுத்த மாசம் ஜூலைல. சூப்பர்மேனு, ஜுராசிக் பார்க்கு, ஃபென்டாஸ்டிக் ஃபோர். சூப்பர்மேனுக்கும் வெயிட்டிங்க, ஜுராசிக் பார்க்குக்கும் வெயிட்டிங்க. பார்ப்போம். ஃபென்டாஸ்டிக் ஆக்சுவலா இந்த ஃபோர். பேலரினா ப்ரோ அந்த படம் அப்புறம் யூஎஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கா இன்னைக்கா? இன்னைக்கு தானே 6ஆம் தேதி. இன்னைக்கு தானே ரிலீஸ். ஆயிருச்சு இன்னைக்கு தான். படம் ஓகே டு டீசன்ட் லெவல்ல தான் இருக்குன்றாங்க. என்னங்க பிரகாஷ் பாய் அண்ணன் சொல்றீங்க? சிக்னல் கொடுத்துட்டாரு. சிக்னல் கொடுத்துட்டாரு. ஆமா, இந்த மாதிரி அண்ணா குழந்தைய எங்க ப்ரோ சிக்னல் நல்லா வச்சுக்கிட்டா நாளைக்கு லீவ் நம்ம இருக்குண்ணே. தானே எதுவும் சொல்ல உங்களுக்கு? மாட்டோன்னு. லீவு தான் லீவு தான். இல்ல இவர் டெக்னிக் விஷால் ப்ரோ பாத்தீங்களா? லீவு நாளைக்கு தாங்க. பிரகாஷ் மணி லீவ், அவன் டைம் கரெக்டா ஆன் டைமுக்கு வந்தா கரெக்டா வந்துடுறான், உள்ள நல்லா பூந்துடுறான். இருக்குண்ணே பிரகாஷ் சிக்னல். டாடா பை பை சொல்றதுக்கு. குழந்தைய விட்டு சரி இதுவும் ஒரு கரெக்டா வாட்டி தான் இது இருக்கு, பண்றீங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். விஷால் ப்ரோ நான் உங்களுக்கு லீவ் இருக்கேன். தானே? லீவு தான் லீவு தான். நீங்க லீவு போடுங்க ப்ரோ. தான் முடிச்சிடலாம். எதுக்கும் நாளைக்கு ஓகேண்ணே பேசுவோம் ஓகேண்ணே. டீட்டெயிலா. நாளைக்கு பாய் இன்ட்ரெஸ்டா பேசுவோம். பாய் தங்கம் பாய். பாய் பாய் பாய். பாய். சரி உனக்கு எல்லாம் பாய் சொல்றாங்க. பாய். விஷால் ப்ரோ நீங்க போடுங்க.